श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं योगशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्ति। नृसिंह पूर्व तापनीय उपनिषद उत्तर तापनीय उपनिषத்துன்னு ரெண்டு உபனிஷத்துகள். இதில் நாம் பூர்வ தாப உபனிஷத்தை நாம் சுருக்கமாக பார்த்தோம், விரிவாகவே உத்தர தாபனிஷத்தை பார்த்தோம். இந்த பூர்வ தாப உபனிஷத்தில் தான் இந்த மந்திரம் வருகிறது. அது முழுக்க இந்த மந்திரராஜம் என்று சொல்லக்கூடிய நரசிம்மருடைய மந்திரம். உக்ரம் வீரம் மகாவிஷ்ணு ஜ்வலந்தம் சர்வதோமுகம் நிருசிம்ஹம் பீஷணம் பத்ரம் மிருத்யும் மிருத்யும் நமாமி அகம் என்பது இந்த மந்திரம். இந்த மந்திரத்தையே மையமாக வைத்து இரண்டு உபனிஷத்தும் இந்த தாத்பரியத்தை நமக்கு வழங்குது. இது பார்க்கும்பொழுது ஒரு சகுன பிரம்ம உபாசனை போலவும், நரசிம்மங்கிற ஒரு புராணத்தில் வருகின்ற ஒரு கேரக்டர் அவதாரத்தை பற்றியதாகவும் இருக்கலாம். பக்தி இருக்கவங்களுக்கு இது பயன்படும். ஆனால் உபாசனை செய்வதற்கு இந்த மந்திரம் தரப்பட்டிருக்கிறது. இருந்தாலும் இது உபனிஷத்தில் வருவது, எனவே அது உபாசனையும் மீறி உபதேசத்திற்கும் இது பயன்படுகிறது. அதைத்தான் உத்தர தாபனீய உபனிஷத்தில் நாம் பார்த்தோம். அந்த உபனிஷத்தில் நாம் 3 விஷயங்களை, அத்தியாத்மம், அதிபௌதிகம், அதிதெய்வீம் என்று சொல்லக்கூடிய இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சம் மித்யா, அது மாயையால் இருக்கின்ற மூன்றுமே மாயை தான். எது? அத்தியாத்மம், அதிபௌதிகம், அதிதெய்வம். இந்த 3 இதற்கும் மீறியது ஒன்று இருக்கிறது, அது பிரம்மம். ஆக 4. இதே போன்ற 4 நம்முடைய அனுபவத்திலும் பார்த்தோம். நனவு, கனவு, உறக்கம் என்கின்றதை பார்க்குறோம். இதையும் தாண்டி துரியம் என்பது 4வது. சரீரங்கள் அதிலையும் பார்க்குறோம். 3 அதற்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய சாட்சி. இப்படி 3 சரீரங்கள் ஒரு சாட்சி, 3 அவஸ்தைகள் ஒரு சாட்சி, 3 உலகங்களுமே ஒரு சாட்சி, ஒரு பிரம்மம் அல்லது துரியம், ஏதாவது பேரை மாற்றிக்குவோம். இந்த 3ஐயும் இல்லாமல் நம்முடைய எண்ணங்கள் தோன்றுகிறது. அது பரா, பஷ்யந்தி, மத்தியமம், வைகரி என்று சொல்லக்கூடிய வாசனைகளுடைய வெளிப்பாடையும் 4ஆக பார்க்குறோம், பரா என்று. இது அற்றையுமே ஒரே கொடைக்குள்ளே போடுறதுக்கு ஒன்றை பயன்படுத்துறது. அது பேர் தான் ஓங்காரம், பிரணவம். எல்லாத்தையும் பிரணவத்துக்குள்ளே அடக்கணும். இதுதான் இந்த உபநிஷத்தினுடைய நோக்கம். பிரணவத்திலே ஆ ஊயம் என்பதெல்லாம் 3ம் மித்யா. அதனுடைய நாதம் அல்லது மௌனம் தான் சத்தியம். இப்போ சத்தியம் 1, மித்யாவை 3ஆக சொல்கிறது. இப்படி பிரணவத்திலும், அவஸ்தையிலும், சரீரத்திலும், உலகங்களிலும், இறைவனுடைய சிருஷ்டி திதி லயம் என்பதிலும், இப்படி பலவிதமான, அப்புறம் இந்த 4ஆவதிலும் 4 இருக்கிறத பார்க்குறோம். துரியத்திலையும், பிரம்மத்திலையும், அதுலேயும் கூட ஓதா, அனுக்ஞா, அனுக்ஞாதா, அனுக்ஞா, அதுக்கப்புறம் அவிகல்பம் என்று பிரம்மத்திலே 4ஆக பார்க்குறோம். அதில் இந்த அவிகல்பம் தான் பிரம்மம், மீதி 3ம் மித்யா என்று ரொம்ப அழகாக இந்த உபனிஷத்து நமக்கு ஒரு கிராண்ட் பிக்சர், ஒரு குடைக்குள் எல்லாத்தையும் அடைக்கிற மாதிரி சொல்லப்படும். இதுக்கு ஆதாரமாக இருக்கிற மந்திரம் இந்த உக்ரம், வீரம், மகாவிஷ்ணுன்ற 9 தத்துவங்களை இங்கே சொல்லுது. இதனுடைய உள்பொருளையும் நாம் சென்ற வகுப்பிலே நாம் பார்த்தோம். இனி அடுத்து
இதனுடைய விளக்கத்தெல்லாம் பார்த்துட்டோம். அதில் ஜுவலந்தம்ங்கிறத நம்ம விட்டுட்டேன். இந்த ஜுவலந்தம் என்பது ஸ்பூர்த்தி, அது அக ஒளியை தருவது. சரி, இந்த மந்திரராஜத்தின் இந்த மந்திரராஜத்துக்கு அங்கமும் இருக்குதான். என்னைய பார்க்க வந்திருக்கீங்க? அவருக்கு மேலே உட்காருங்க, அவருக்கு முட்டிக்கால் போட்டு உட்கார முடியாது. இந்த மந்திரத்துக்கு மந்திரராஜம்னு பேர். வேதமே அது ஒரு பேர் அப்படி கொடுத்துருக்கு. வேதங்கிட்ட எத்தனையோ மந்திரங்கள் இருந்தாலும் இந்த மந்திரத்துக்கு மந்திரராஜம்னு அதுக்கு பேர் கொடுத்துருக்குது. அது உபநிஷத்தில் நாம் தெரிகிறோம். இந்த மந்திரத்துக்கும் ஒரு துணை மந்திரங்களாக இருக்குதான். இவங்களை தனியாக வச்சுக்கூடிய ராஜாவுக்கு மறுபடியும் மனைவிகள்லாம் இருப்பாங்க இல்லையா, மந்திரிகள்லாம் இருப்பாங்க. அந்த மாதிரி பிரணவம், சாவித்ரி, யஜுர்லக்ஷ்மி, நிருசிம்ம காயத்ரி அப்படின்னு 4 இதெல்லாம் அதனுடைய அங்கங்கள். இதையும் சேர்த்து ஒரு பாராயணமும் உபாசனையும் செய்யணும். பிரணவம் உங்களுக்கு தெரியும், ஓங்காரம். சாவித்திரி என்பது அஷ்டாட்சரம், 8 அட்சரங்களை கொண்டது. ஓம், கிருணிகி, சூரிய, ஆதித்ய. இந்த எண்ணி பார்த்தா 8 அட்சரம் இருக்கும். ஓம் விட்டுடுங்க. ஓம் எல்லா மந்திரத்துலேயும் அது டிஃபால்ட், அதை போட்டுக்கணும். கிருணிகி அது 2, கிருங்கிறத 1ன்னு வச்சுக்கணும், அது 2. சூரிய அது 3. ஆதித்ய தித்து ஒரு 8, அது அஷ்டாட்சரம் இந்த மந்திரம். பிரணவம் ஏகாட்சரம், சாவித்திரி அஷ்டாட்சரம், இது உயர்நலம் தரக்கூடியது. அடுத்தது யஜுர்லக்ஷ்மி என்ற மந்திரம். ஓம் பூர்லக்ஷ்மி, புவர்லக்ஷ்மிஹி, சுவஹ, காலகர்ணி, தன்னோ லக்ஷ்மிஹி பிரசோதயாத் என்பது இந்த லக்ஷ்மி மந்திரம். இது பெருமை மிக்க செல்வத்தை கொடுக்கும் அப்படின்னு ஒரு பலனெல்லாம் கொடுத்துருக்குது. இதெல்லாம் நம்ம இந்த உபாசனை செய்கிறவங்களுக்கு இதெல்லாம் ரொம்ப முக்கியம். இது மேலே ரொம்ப பிரியம் வச்சுருப்பாங்க. அப்புறம் அடுத்ததாக ஓம் நரசிம்ஹ காயத்ரிங்கிற 4வது மந்திரம். ஓம் நிருசிம்மஹாய வித்மஹே வஜ்ர நகாய தீமஹி தன்னஹ சிம்ஹ பிரச்சோதயாத். இது நிருசிம்ம காயத்ரி மந்திரம். இதனால் வேதங்களும் தேவர்களும் உங்களை போற்றுவார்கள். இதெல்லாம் உங்களுக்கு வேணுமா? இப்போ வேண்டாம். மந்திரராஜ மந்திரத்தை நாள்தோறும் பாராயணம் செய்வன். இது உபநிஷத்தில் இருக்கிறதுனால உங்களுக்கு நான் சொல்ல வேண்டியிருக்குது. வேண்டாம்லாம் சொல்லக்கூடாது. அவன் அக்னியை காட்டுவான், கட்டுப்படுத்துவானா. இந்த மந்திரம்லாம் நீங்கள் சொல்லிட்டு வந்த, அதாவது நரசிம்ம மந்திரமும் சொல்லணும், மந்திரராஜமும் சொல்லணும், 4 அங்கங்களையும் சொல்லணும். இதை தினமும் செய்பவன் நெருப்பை கட்டுவான், நெருப்புகளை கை விடுவான். எண்ணெய் பாத்திரத்தில் கொதிக்கும்போது அதில் வடை சுடும்போது கையை உள்ளேட்டு எடுப்பான். மந்திரம் சொல்லாமலேயும் செய்கிறாங்க நிறைய பேர். ஒரு டெக்னிக்கு. இது மந்திரம் தெரிஞ்சுட்டு நீங்கள் நெருப்பில் விளையாடலாம், வாயுவை கட்டுப்படுத்தலாம். அது ரொம்ப முக்கியம். வாயை கட்டுப்படுத்த துர்நாற்றம் அடிக்கும். சூரியனை கட்டுவான், சந்திரனை கட்டுவான், ஜலத்தையும் கட்டுவான். இதெல்லாம் எதுக்காக சொல்லப்படுதுன்னா, மக்களுக்கு இது வசீகரம் இருக்கும். நிச்சயம் கிடைக்காது. இறைவன் ஒரு ஆள் தான் இதெல்லாம் கட்டுப்படுத்த முடியும். அது கட்டுப்படுத்தினா உண்மையாக இருந்தால் தானே கட்டுப்படுத்த முடியும். நமக்கு தான் தெரியுமே அது மித்தியான்னு. அது அவருடைய கற்பனை. அவருக்கு அது கற்பனைன்னு இருக்கிறாரு. நாம் அது சாஸ்வதம் உண்மைன்னு நாம் இருக்கிறோம். ஞானியும் அது கற்பனைன்னு கண்டுபிடிச்சிட்டான்னா கடவுளுக்கு அவனுக்கு வித்தியாசம் இல்லை. கற்பனை உலகத்தில் அவனுக்கு என்ன மரியாதை இருக்குது? கற்பனை பொருள் உலகம் கொடுக்குற ஒரு புகழ் அவனுக்கு தேவையா? இல்லை கற்பனையாக இருக்கிற உலகத்தில் ஒருத்தன் கேவலப்படுத்திட்டான்னு வைங்க, அது பெரிய முக்கியமா? கற்பனை உலகத்தில் துக்கத்தை அவன் நீக்க முயற்சிக்குவானா? அது கற்பனை. அதை நீக்க முயற்சியும் பெரிய கற்பனையாக போயிடும். அது உண்மைத்தன்மை வந்துடும். யார் இது கற்பனைன்னு தெரிஞ்சுக்கிறானோ, தெரிஞ்சுக்கிற வரைக்கும் அவனை இழுத்து இந்த மந்திரத்தால் உள்ளே போடுத்து ஒரு காலத்தில் அவனுக்கு மந்திரத்தின் அர்த்தத்தை தெரிஞ்சுக்கணுன்னு ஒரு ஆசை வரும். அதனால் இப்படிலாம் சொல்லப்படுது. இதெல்லாம் உண்மை நினச்சிக்கிட்டு நிறைய பேர் வாழ்க்கையை வீணடித்துக்கிட்டு இருக்காங்க. இதில் உள்புறத்தை நம்ம பார்க்கணும்.
இப்படி சொன்னால் அதே மந்திரம் தான் அடுத்த லைன்லேயே எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு போயிடும். தேவர்களை கட்டுவான், கிரகங்களையும் விஷயத்தையும் கட்டுவான்னா என்ன அர்த்தம்? அவனை ஒன்றும் பண்ணாதுன்னு அர்த்தம். நாயை கட்டி போடுவான்னு இனிமேல் அது நாய் ஒன்று கடிக்காதுன்னு அர்த்தம். தன்னை ஆத்மானு புரிஞ்சுக்கிட்டவனுக்கு நெருப்பு எப்படி சுடும்? அது எப்படி சார் சுடுமை சார்? அது உடம்பை சுடும். அவன் உடம்புன்னு சொல்லலையே, தன்னை ஆத்மான்ல சொல்கிறான். ஆத்மாவை நெருப்பு சுடாது. அப்புறம் அந்த குருநாதர் போயிட்டு ஆத்மா நானுன்னு சொல்லிட்டு நெருப்பில் கை வைப்பாரா? ஆத்மா எதுக்கு நெருப்பில் கை வைக்கும்? இந்த விஷயத்தை இப்படி நல்லா ஆழ புரிஞ்சுக்கிறதுக்கு தான் இப்படியெல்லாம் சொல்லப்படுது. நான்காவது, இப்போ இது வரைக்கும் இப்போ நம்ம சம்மரைஸ் பண்ணி சொல்லியிருக்கிறேன். இனிமேல் 9 காண்டங்கள் இருக்குது. இது உத்தரதாபனியம். அதில் இருக்க விஷயத்தை நம்ம வேகமாக பார்ப்போம். முடிஞ்ச வரைக்கும் கடைசியில் 9வது கண்டத்தில் கொஞ்சம் விளக்கத்தை நம்ம பார்ப்போம், வேதாந்த விஷயத்தை நம்ம பார்ப்போம். 4வது கண்டம் 5, 6, 7, 8 இருக்குது. நீங்கள் பொறுமையாக கேளுங்க. இதெல்லாம் யோக முறைகள் தான். இந்த யோகம் செய்பவர்களுக்கெல்லாம் இது வெள்ளம் போல். இதெல்லாம் செய்து பார்க்கலான்னு அவங்களாம் செய்வாங்க. இந்த 4வது கண்டத்தில் இருக்கிற யோக முறைகள் பொதுவாகவே சித்த சுத்திக்கும் சித்த நைசல்யத்திற்கும் என்று நீங்கள் புரிஞ்சுங்க. எந்த யோகமாக இருந்தாலும் வேர்ல்டு யோகா டே அப்படின்னு கொண்டாடுறாங்க. இப்போ வாட்ஸ்அப்பில் சொல்ல முடியாத அளவுக்கு நமக்கு இது மாதிரி சுவாமியாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் அது பிடிக்கும்னு சொல்லி நிறைய எனக்கு அனுப்புவாங்க. அப்புறம் நியூஸ் பேப்பரில் எங்கே பார்த்தாலும் இருக்கும். அப்புறம் எல்லாரும் கொண்டாடுறாங்க, யோகாங்கிறாங்க. வெளிநாட்டில் அமெரிக்காவில் போய் பேசினா கூட அவன் கர்மா அப்படிங்கிறான், யோகா அப்படிங்கிறான். இது ரொம்ப பெரிய ஒரு முக்கியமான வார்த்தையாக எல்லாருக்கும் தெரியுறாங்க. இந்த யோகா எதுக்கு செய்கிறோம்? இந்த யோகானால் என்ன கிடைக்கும்? நிறைய விளம்பரங்கள் நமக்கு வரதை பார்க்குறோம். யோகான்னா தியானத்தையும் சேர்த்துக்கணும். அந்த தியானம் தான் அவங்க யோகாங்கிறாங்க. தியான யோகம். உடம்பு வளைச்சி இப்படி இல்லாமல் வளைக்கிறதெல்லாம் அது சரீரத்தில் செய்கிற யோகம். பொதுவாக உலகம் முழுக்க இது தானே பண்ணிகிட்ருக்குறாங்க. யோகா சென்டர்னு போனால் என்ன சொல்லி தருவாங்க? உங்களுக்கு என்ன கஷ்டமோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஆசனங்கள்லாம் சொல்லி தருவாங்க. அப்புறம் கொஞ்ச நேரம் உட்கார சொல்லிடுவாங்க. அப்புறம் ஃபீஸ் கட்டுக்க சொல்லுவாங்க. கட்டாயம் ஃபீஸ் கட்டணும். உங்கள் உடம்பை வளைக்கிறதுக்கு, நீங்கள் பேசாமல் உட்கார்றதுக்கு நீங்கள் காசு கொடுங்க. அது அன்றாடம் உங்கள் வேலையை நீ செய்துட்டு இருந்தாலே அது பெரிய யோகா. பம்பளக்காமல் வீட்டில் மௌனமாக இருந்தீங்கன்னா அது இது ரெண்டும் செய்ய முடியாமல் காசு கொடுத்து 2 மணி நேரம் இருந்துட்டு வராங்க. இந்த யோகா, ஆனால் யோகா தேவை தான். எதுக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு போய் நீங்கள் தாராளமாக செய்யுங்க. அதனுடைய பயன் எப்பேற்பட்ட யோகாவாக இருந்தாலும், உங்களுடைய குருநாதர் யோகாவில் தலை சிறந்தவராக இருந்தாலும் கூட அவருக்கு மேக்சிமம் கிடைச்ச பெனிஃபிட் இதுதான், மன தூய்மையும் மன அமைதியும். இவ்வளோ தாங்க. மன தூய்மையும் மன அமைதியும் ரெண்டும் ஒன்று தானே சார்? இல்லை. மன அமைதிக்கு எல்லாருக்கும் கிடைக்கும் தூக்கத்தில். மன தூய்மை கிடைக்குமா? தூங்கிட்டாக்கா மன தூய்மை ஆகிடுமா? அமைதி கிடைக்கும். அப்போ மன அமைதிக்காக நீ எப்போ தூங்கிக்கிட்டே இருக்கணும். மன தூய்மைக்கு என்ன பண்ணுறது? மனசு இல்லாமல் பண்ணணும்னா அது தூங்கணும். தூக்கம் ஒரு தீர்வு கிடையாது. தூக்கத்தில் மன சுத்தமும் இருக்குது, மன அமைதியும் இருக்கிறது. ஆனால் மனம் அங்கே இருந்தால் தானே. மனம் இருந்துக்கிட்டே இருக்குது விதை ரூபத்தில். அவன் முழித்த உடனே எந்த அழுக்கில் படுத்தானோ அந்த அழுக்கில் எழுந்துக்குவான். யாரெல்லாம் திட்டிட்டு படுத்தானோ காலையில் எழுந்து முதல் வேலையாக திட்டிகிட்டு இருப்பான். யாரை குடித்து பயந்தானோ காலையில் எழுந்தோடனே அந்த பயம்தான் எழுந்துக்குவான். மன தூய்மையும் அமைதியும் போயிடும். இந்த ரெண்டும் யோகா கொடுக்கும். அப்போது முடிஞ்சு போச்சா மோட்சமா அப்படின்னு. இந்த யோகாவில் இருக்கிற வரைக்கும் தான் இந்த மன சுத்தியும் மன தூய்மை இருக்கும். யோகா விட்டு வெளியே வந்த உடனே விட்ட இடத்துல சண்டை ஆரம்பிப்பாங்க. இப்போ யோகாசனமோ யோகமோ தூக்க மாதிரி தான். டெம்பரரி ஒரு அனஸ்தீஷியா, ஒரு சின்ன டோஸ் அது கொடுத்துட்டு வருவாங்க. அப்போ சொல்லுவாங்க, இந்த யோகா போயிட்டு வந்த பிறகு மனசே ஒரு மாதிரி இருக்குது. 2 நாளைக்கு இருந்தது, அவ்வளோதான். 2 நாளைக்கு தான் இருக்கும். அது பெர்மனண்ட்டாக இருந்ததுன்னா நீ யோகா சேர்ந்து போவியா? போக மாட்டேல்ல. அதுலேருந்து தெரிஞ்சுக்க, இந்த யோகாவும் எல்லாமே மனசை எவ்வளோ நேரம் தூய்மைப்படுத்தும்? அது உட்கார நேரத்துக்கு 2 நாளைக்கு அந்த ஸ்பெல் இருக்கும்.
அதனால தான் உங்கள் குருநாதரும் இந்த வயசுலையும் பண்ணிகிட்டு இருக்கிறாரு. அந்த யோகா குருநாதர் இன்றைக்கும் ஒரு 2 மணி நேரம் அவர் இருக்கிறாரு. அவர் ஒரு நாளெல்லாம் இருக்கிறாருன்னு அர்த்தம். இன்னும் மனசு சுத்தம் ஆகலைன்னு அர்த்தம். மனசு இன்னும் அடங்கலைன்னு அர்த்தம். அடங்கியும் சுத்தமாக இருந்தால் அது செய்யவே மாட்டார். அது எப்படி தான் சார் இது பெர்மனன்ட் பண்ணுறது? இந்த மனசை சுத்தம் பண்ணிக்கிட்டே இருக்கிறதா அப்படின்னு. மனம்னு ஒரு பொருளை நீ வச்சுருந்தீன்னா அது அழுக்காகும், துடைக்கணும். நீ என்ன பண்ண போகிற? ஞானத்தினால நான் மனம் அல்லன்னு விட்டுற போகிற. இந்த ஞானிகளுக்கு இந்த பிரச்சனையே இல்லை. அவன் பாருங்க, அப்போ ஞானி யோகாசனம் பண்ண மாட்டானா? அவன் பண்ண மாட்டான். மனம் சுத்தம் பண்ணுறதுக்கு தானே தேவைப்படுது. அவன் கர்மம் செய்ய மாட்டானா? செய்வான். எல்லாம் செய்வான். அவன் மன சுத்தத்தோடும் மன அமைதியோடு செய்வான். மற்றவங்கெல்லாம் மன சுத்தத்திற்காக மன அமைதிக்காக செய்கிறாங்க. இவன் ஏற்கனவே மன சுத்தமும் அமைதியும் அடைந்து விட்டு எல்லா வாசனையும் செய்வான். அப்போ கூட யோகாசனம் பண்ணுவான், வில்லா வளைவான், எது வேணால் பண்ணுவான். எதுக்காக பண்ணுறாரு அப்படின்னா மன தூய்மைக்கு இல்லை, மன தூய்மையாக இருக்கிறதுனால பண்ணுறாரு. இதுதான் யோகாவுக்கு. இது ஏன் இந்த இடத்துல 4வது கண்டத்தில் இதை பற்றி பேசுது அப்படின்னா, கடைசியில் அது உண்மை எது சொல்ல போகுது. அந்த உண்மை யார் ஒருவனுக்கு மன தூய்மையும் மன ஒருமுகப்பாடும் கிடைச்சதோ அவனுக்கு மட்டும்தான் இந்த பிரம்மஞானம் புரியும். அவன் அந்த பிரம்மஞானத்தை கேட்பான். ஆனால் சப்தமாக தான் போய் உள்ள விழுந்திருக்கும். உள்ளுக்குள்ளே அர்த்தமாக இருக்காது. வெறும் சப்த ஞானம் தான் இருக்கும், அர்த்த ஞானம் இருக்காது. அர்த்த ஞானம் எப்படி வரும்? அர்த்தம் ஆகணும் இல்லை. அர்த்தம் ஆகிறதுக்கு உன் மனசு விடுமா? நான் என்ன சொல்கிறேன்? மனசே இல்லைங்கிறோம், உன் மனசு விடுமா? அது காதலை மனசு வாங்கி கேட்டுக்கும். அவன் சொல்கிறான், அப்படி தான் சொல்லுவான், மனமே இல்லைன்னு. மனம் இருக்கிறதுனால தான் அவன் சொல்கிறது கேட்டேன். மனம் இல்லை, அது ஒரு பொய்யானது, அது தோன்றி மறைவதுங்கிறத நம்ம சொல்கிறோம். ஆனால் மனம் அது கேட்குமா? கேட்கும், ஆனால் விளங்கிக்காது. அந்த விளங்கி கொள்ளாத தன்மை வர்றதுக்கு காரணம் என்னென்னா இந்த சித்த சுத்தி இல்லாத. சுத்தமாக இருக்கிற மனசில் சொன்ன உடனே அது வாசம் தாங்க. சித்த சுத்தினா என்னங்க? விருப்பெருப்பு தானேங்க அழுக்கு. விருப்பெருப்பு தானே அழுக்கு. இப்போ சித்தம் சுத்தி ஆயிடுச்சு. சித்தம்னா மனசு. மனசு சுத்தம் தான் அர்த்தம். மனசில் விருப்பெருப்பு இல்லைன்னு அர்த்தம். சரி, விருப்பெருப்பு இல்லை அப்படின்னா இந்த உலகம் எப்படி இருக்கும்? உலகம் உங்களுக்கு எது பார்த்தாலும் எனக்கு பிடிக்கும், இது பிடிக்காது, எனக்கு பிடிக்கும், பிடிக்காதுன்னு தானே சொல்கிறீங்க. வீட்டில் ஊதுவத்தி வாங்கினா கூட அதில் இந்த ஊதுவத்தி வேண்டாம், இந்த ஊது. பெருங்காயம் பிடிக்கும், சில பேர் பிடிக்காது. பாரா இத்தனை பெண்களை காமிச்சிருக்கிற எதானுன்னா எதுவுமே பிடிக்கலாமா? நீ உனக்கு எதாவது மனசில் வச்சுருக்கிறியாடா, அதையாவது சொல்லிடானா? அதுவும் சொல்ல மாட்டேன்றான். அது பிடிக்குமா பிடிக்கலான்னு இன்னும் அவனுக்கு டிசைட் பண்ணவே இல்லை. இந்த உலகம் எப்பொழுதுமே பிடிக்கும் பிடிக்காமல் டிவைட் ஆகிட்டே இருக்குது. எந்த விஷயத்தை எது பார்த்தாலும் அது பிடிக்கும் பிடிக்காதுன்னு தான் இருக்குது. அது பயன் தரும்னா பிடிக்கும், பிடிக்கலைன்னா அது பயன் இல்லை. அதை எடுத்து தூக்கி போட்டுருவாங்க. வாழைப்பழம் பிடிக்கும், தோல் பிடிக்காது, தூக்கி போட்டுட்டோம். எல்லாமே இப்படி தானே செய்கிறோம். அப்போ மனம் பிடிக்கும் பிடிக்காதுங்கிற இந்த இரட்டையில் இருந்ததுன்னா உங்கள் மனசு அழுக்காகிட்டே தான் இருக்கும். அந்த அழுக்கு விருப்பு வெறுப்புங்கிறதுல போயிடும். அதுதான் அழுக்கு, ராக துவேஷம். சரி, இந்த உலகம் பிடிக்கும் பிடிக்காதுன்னு மாறுறதுக்கு என்ன காரணம்? ஏன்னா அது மேலே நம்ம அத்தியாசம் பண்ணுறோம். அது உண்மை அப்படின்னு அது மேலே நம்ம அத்தியாசம் பண்ணுறோம். ஒரு மோதிரம், அந்த மோதிரம் 2 சவரன். 2 சவரன் போடுவாங்களா? போதும் இல்லை, ஜாஸ்தி தானா? 1 சவரன் வச்சுக்கோ. 1 சவரன் மோதிரம் பண்ணலாம் இல்லையா? 1 சவரன் மோதிரனுக்கு இப்போ ரேட்டு என்ன? 50,000 இப்போமா? 75,000மா? சரி சரி, சைக்கூலியெல்லாம் போட்டு சொல்கிறீங்க. ஓகே, நீங்கள் விற்க போகிறீங்க. நீங்கள் ஒரு மோதிரத்தை விற்க போகிறீங்க. அப்போது உலகமெல்லாம் அன்றைக்கி ஒரு ரேட்டு போட்டிருப்பாங்க இல்லையா? அது எல்லா இடத்துலையும் அதே ரேட்டு தானே? குளோபல், அது பேர் புல்லியன் ரேட். இந்த புல்லியன் ரேட் படி இன்னும் உங்களுக்கு ரேட்டு கொடுத்துட்டாங்க. ஆனால் உங்ககிட்ட 2 மோதிரம் இருக்குது. ஒரு மோதிரம் உங்களுக்காக ரொம்ப பிரியப்பட்டவர் செய்து கொடுத்த மோதிரம். அவருக்கு அவங்க அம்மா கையில் போட்டிருந்து ரொம்ப பிரியமாக இருந்து வச்சுருந்து அந்த டிசைன் எங்கேயுமே இல்லாத ஒரு டிசைன். அதுவும் 1 சவரன் தான். இது 2த்தையும் விற்க போகிறீங்க.
உலகம் என்ன மதிப்பு கொடுக்கும்? ரெண்டுத்துக்கும் ஒரே மதிப்பு தானே கொடுக்கும். உங்கள் மனசு எப்படி கொடுக்குது? இது விற்கணுமா, இது விற்றுலாமே, இது பிடிக்குது, இது பிடிக்கல, கையை நீளவே மாட்டேங்குது, இதுக்கு கொஞ்சம் கூட ரேட் கொடுக்க மாட்டீங்களா சார்? ஒன்றும் கிடையாது. இந்த மோதிரம் உங்கள் தாத்தா காலத்தில் வந்து மைசூர் மகாராஜா இருந்தால் கூட ஒரு சுவாமிஜி வந்து ஒரு மோதிரத்தை காமிச்சார். இது தசரத சக்கரவர்த்தி போட்டிருந்தது அப்படின்னு காட்டினார். அவர் எங்கேயோ வானமண்டலத்தில் போய் அவர்கிட்ட வாங்கிட்டு வந்து காமிச்சாராம். இதெல்லாம் சரித்திரம் தான், நான் பேப்பர்லாம் படிச்சிருக்கேன், அதெல்லாம் காமிச்சாங்க. அந்த மோதிரம் ரொம்ப பெருசாக இருந்தது. அப்போ அந்த காலத்து தசரத்தில் விரல் அவ்வளோ பெருசு. அப்படி அந்த விஷயத்துக்கு நீங்கள் போக வேண்டாம். அப்போ எந்த சாமியெல்லாம் கேட்காதீங்க, நம்ம சமகாலத்தை வாழ்ந்த சாமி தான். அதையும் பார்த்துட்டு நிறைய எங்கிட்ட அந்த இன்ஃபர்மேஷன் சொல்லி அது மாதிரி தசரதர் போட்டிருந்த மோதிரம் காமிச்சார். அப்போ அது தசரதர் போட்ட மோதிரமே உங்ககிட்ட இருந்ததுன்னா அதுக்கும் நீங்கள் கடையில் போய் கொடுத்தீங்கன்னா அதே தான் சுவாமிஜி. இந்த உலகம் ஒரே பொருளுக்கு பலவிதமான மதிப்பு கொடுக்குதே. அந்த ஒரு பொருளுக்கு உரிய மதிப்பு கொடுத்தோம்னா உள்ளதை உள்ளபடி பார்க்குறோம். அதுக்கு மேலே மரியாதை கொடுத்தீங்கன்னா அதுக்கு மேலே நீங்கள் ஏதோ ஒன்று திணிக்கிறீங்க. அது பேர் அத்தியாசம். அத்தியாசம்னா போட்டு அப்புறது. அது இருக்குது சிவனேன்னு, ரெண்டும் ஒரே மஞ்சள் கலரில் இருக்குது. இது ரொம்ப சூப்பருங்க இது அப்படின்னு சொல்லி அதை பத்திரமா எடுத்து மடித்து வச்சுக்கிறதும், இதை அப்படி தள்ளி விடுறதும், இதெல்லாம் என்ன? இதுதான் ராகத்வேஷம். இந்த ராகத்வேஷம் காரணம் என்ன? உள்ளதை உள்ளபடி பார்க்க தவறுவது. அதுதான் மனதினுடைய அழுக்கு, வேற ஒன்றும் இல்லைங்க. மனம் சுத்தமாக இருந்தால் உலகம் எப்படி தெரியுங்க? எல்லாம் உள்ளது உள்ளபடி தான் தெரியும். புல்லின் ரேட்டு குறைஞ்சிடுமா? இல்லை. நீ உரிய அவமரியாதையும் தரமாட்ட, வெகு மரியாதையும் தரமாட்ட. வெகுமதியும் வேண்டாம், அவமதிப்பும் வேண்டாம், மதிப்பு குறைக்கவும் வேண்டாம், மதிப்பு உயர்த்த வேண்டாம். சரியான மதிப்பை வச்சு பார்த்தோம்னு சொன்னால் அது ஈஸ்வரன் எப்படி படைச்சாரோ அது அப்படியே பார்க்குறது. நான் இஷ்டப்படி பார்த்தேன்னா அது ஜீவன். இந்த ஜீவ திருஷ்டியை விட்டுட்டு ஈஸ்வர திருஷ்டி. டோன்ட் ஹாவ் எ சப்ஜெக்டிவ் விஷன், ஹாவ் எ ஆப்ஜெக்டிவ் விஷன். புறவயமாக பார், அகவயமாக பார்க்காது. உன் மனசில் இருக்கக்கூடிய விருப்ப வெறுப்பை வைத்து பார்த்தா உலகம் எப்பவுமே இப்படி தான் தெரியும். இதுதான் மன அழுக்கு. மன அழுக்கு போயிட்டா எப்படி இருக்கும் உங்களுடைய பார்வை? ஈஸ்வர பார்வையாயிடும். அப்போ பார்க்குறவன் யார்? கரெக்டாக சொல்லிட்டேன். பார்வை ஈஸ்வரன்னா பார்க்குறவன் யார்? ஈஸ்வரன். அப்போது நீ தாண்டா ஈஸ்வரன் சொன்னால் ஒத்துவானா? இல்லை. அப்போ வேதம் அப்போ சொல்கிற அந்த மனசுக்கு நீதான் பகவான், நீதான் ஈஸ்வரன், நீ படைத்தது நீ பார்க்கிற அப்படின்னா உண்மையில் ஈஸ்வரன் படைச்சது மாதிரி தான் நாம் பார்க்குறோம். ஒரு விதமான பேதமும் தெரியல, எனக்கு உயர்வு தாழ்வே தெரியல. எல்லாத்தையும் ஒரே பொருளாக பார்த்துடல, நான் விதவிதமாக தான் பார்க்குறேன். ஈஸ்வர பார்வைன்ட்டு சாணியில் மிதிச்சிடுவேண்ணா, ஒதுங்கி தான் போவேன். அதுவும் ஈஸ்வர பார்வை தானே. நான் தப்பாக மதித்து கொடுத்துட்டானா? இல்லை, சரியான மதிப்பு கொடுப்பேன். தப்பான மதிப்பு கொடுத்தது அவனை திட்டிட்டு போகிறது, ரோட்டில் வந்து சாணத்தை போட்டு போயிருக்கிறானே. இப்படி வாழ்கின்ற வாழ்க்கை மன தூய்மை. இது யோகத்தில் கிடைக்குங்க. இந்த மனம் தூய்மை அடைஞ்ச பிறகு அது சொல்வதை கேட்பதற்கு தயாராக இருக்கும். அது பேர் தான் ஒருமுகப்பட்ட மனது, ஏகாகிர புத்தி. அது சித்த நைச்சல்யம். இதைத்தான் நம்முடைய குருநாதர்கள் காசு கொடுத்து நமக்கு உண்டாக்கி தராங்க. ஆனால் ஒருத்தரும் இங்கே வந்து கேட்க மாட்டேங்கிறாங்க. எதுக்குடா இனி இதெல்லாம் சித்த சுத்தியும் நைச்சல்யம் பண்ணியிருக்கேன்னா ஞானத்துக்கு நான் ஒரு சொல்லிக் கொடுக்கணும் இல்லை? எல்லாம் படித்து முடிச்சிட்டிங்க, ஃபீஸெல்லாம் கட்டிட்டீங்க, எல்லாம் டிகிரி வாங்கியாச்சு, ஓடு போய் ஆத்ம வித்யாலயத்தில் அத்வைத வேதாந்த கேளு அப்படின்னு சொல்லணும் இல்லை? முதல்ல அவருக்கு சொல்லி தரணும், அவர் வரணும். எல்லாரும் மனதை தூய்மைப்படுத்துறதுலே காலத்தை கழிச்சிடுறாங்க. இதுதான் இந்த உபனிஷத் சொல்லுது, வேண்டான்னு சொல்லலை. அந்த சுத்தம் ஓங்காரத்தின் 4வது பாதத்தை, ஓங்காரத்தின் 4வது பாதம் என்ன? மௌனம். ஓம் அப்படின்னு சொன்ன பிறகு அடுத்த ஓம் சொல்கிற வரைக்கும் ஒரு மௌனம். அந்த மௌனத்துக்கு ஏதாவது முயற்சி இருக்குதா? முயற்சி எடுத்துட்டோம் சொன்னால் என்ன ஆகும்? வெளியே வந்துட்டோன்னு அர்த்தம்.
நீங்களாகவே இருக்கிறதுக்கு ஏதாவது முயற்சி இருக்குதா? இல்லை. அது வேற ஒன்றா மாறணும்னா நீங்கள் முயறலாம். தித்திப்பார் ஏதாவது முயற்சி பண்ணணுமா? கசப்பாகிறது ஏதாவது எங்கேயாவது புரண்டு கொஞ்சம் பக்கத்தில் இருக்கிற ஏதாவது மசாலாவில் உருண்டு இருந்ததுன்னா சர்க்கரை கொஞ்சம் கிடைக்கும். ஆனால் தித்திப்பார்க்கிறதுக்கு சர்க்கரை ஏதாவது முயற்சி செய்யணும். அது பேர் சர்க்கரை மௌனமாக இருந்தாலே தித்திப்பாக இருக்கும். ஏதாவது முயற்சி பண்ணுச்சுன்னா அது சர்க்கரை தன்னுடைய இயல்பை மறந்து விடும். எல்லாரும் ஸ்மைல் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்ட உடனே அந்த படம் எடுத்து பாருங்கள், அகோரமாக இருக்கும் அந்த சிரிப்பெல்லாம். இயல்பாக இருக்கும்போது சிரித்தா அழகாக இருக்கும். ஃபோட்டோவுக்கு சிரித்தோம்னா அது இயல்பே போயிடும். இதுதான் மௌனம். சும்மா இரு, அழகாக இருப்பேன். நீ அழகுபடுத்தன்னு வச்சுக்க. ஓங்காரத்தின் 4வது பாதத்தை நாம் மந்திர ராஜத்துடன் ஐக்கியம் செய்யணும் அப்படின்னு இந்த ஒரு தியானத்தை சொல்லுது. மந்திர ராஜம் யாரு? இங்கே பார்த்தோம்ல, உக்ரம். அந்த 9 குணங்களையும் நாம் சொன்ன இந்த 4 விதமான ஓங்காரத்து சப்தத்தையும் சென்ற உபநிஷத்தில் நம்ம பேசின இந்த விஷயத்தெல்லாம் ஐக்கியப்படுத்தி பாரு. இந்த இடத்துல வந்து ஓங்காரத்தையும் ஓங்காரத்தினுடைய மௌனத்தை, மந்திரராஜத்தினுடைய உண்மை பொருளை, அதை ஓதா அனுஜ்ஞாதா அனுஜ்ஞா விகல்பம் என்பதை 4வது பாதத்தில் ஐக்கியம் செய்து பார். முடிவில் அந்த மந்திரராஜத்தில் என்ன முடியுது? அகம் நமாமின்னு முடிஞ்சுது. அதை நீ சிந்தித்து பார். அகம் என்று ஓங்காரத்தையும் நமாமி என்று நமஸ்கரித்து விட்டு அதை நான் என்று சிந்திப்பார். அப்போது மனம் தூய்மை அடைஞ்சு ஞானத்துக்கு வரும் அப்படிங்கிறது இந்த மந்திரம் சொல்லுது. அடுத்தது ஓம் உக்ரம் சச்சிதானந்த பூர்ண பிரத்யக் சதாத்மானம் நிருசிம்ஹ பரமாத்மானம் பரம்பிரம்ம அகம் நமாமி என்று 9 முறை தியானம் பண்ணு. இந்த சொற்களை 9 முறை தியானம் பண்ண சொல்கிறாங்க. ஓம் உக்ரம். உக்ரம்னா நம்மை மேல் நோக்கி தூக்குவது, மேலே தூக்கிட்டு போகிறது தான் உக்ரம்னு பேர். அவன் உக்ரமானாதாக்கா ரொம்ப உக்ரத்தாண்ட வாடுறான் அப்படின்னா நம்ம அர்த்தமே மாறி போயிடுச்சு. உக்ர நரசிம்மர்னு சொன்னால் நமக்கு கோபமாக பலெல்லாம் காமிச்சிக்கிட்டு கண்ணு உருட்டிக்கிட்டு கை நகத்தோடு அப்படியே இருக்கிற மாதிரி நம்ம உக்ரம். உக்ரம்னு அப்படி இல்லை, உயர்த்தி விடுதல்னு அர்த்தம். உன்னை தாழ்த்திக்காதையா, தயவுசெய்து நீ ஜீவன்னு சொல்லி தாழ்த்திக்காத, நான் பிரம்மம்னு சொல்லு அப்படின்னு தான் நரசிம்மர் சொல்கிறார். முதல் மந்திரமே அதான் சொல்லு. உக்ரம்னா உத்திஷ்ட, மேலே எழுந்துக்க, ஹீலியம் பலூன் மாதிரி பறந்து போ, கருங்கல் மாதிரி கீழே போய் தண்ணிலையும் புதஞ்சிக்காத அப்படின்னு உக்ரம் சொல்லுது. எப்படிப்பட்டது? சச்சிதானந்த பூர்ண பிரத்யக் சதாத்மானம்னு நினைக்கணும். பிரத்யக்னா என் உள்ளே பார்க்கின்ற, என்னுள்ளே நான் என்று எனக்கே தெரிகின்ற நான். சதாத்மானம், சத்துனா எப்பொழுதும் இருப்பது. அசத்துங்கிறது முன்னும் இல்லாதது பின்னும் இல்லாதது எப்பொழுதும் இல்லாதது, அது அசத்து. இந்த உலகம் அசத்து. ஏன் அது அசத்து? இந்த உலகம் இருக்குதுன்னு சொல்லணும்னா அதுக்கு என்கிட்ட கண் இருக்கணும். உலகம் இருக்குதுன்னு சொல்கிறதுக்கு என்கிட்ட நாக்கு இருக்கணும். உலகம் இருக்குதுன்னு சொல்கிறதுக்கு காது இருக்கணும். இந்த 5 இல்லைன்னு சொன்னால் உலகம் இருக்குதா? இதுக்கு கண் இருக்குதா? காது இருக்குதா? நாக்கு இருக்குதா? 5 இல்லை இல்லையா? 5 புலம் இல்லாமல இந்த பானைக்கு உலகம் இருக்குதா? மிஸ்டர் பானை, டெல்மி, இஸ் தேர் எனி ஜகத் அப்படின்னு மௌனமாக இருக்குது. இதுக்கு உலகம்னு கத்தறினா இதுக்கு 5 புலனை கொடுத்து பாருங்க. நீ போ அந்த பக்கம், நீ வாங்க, இதை கொடு அது கொடுன்னு கேட்கும். ஏன் அப்படியே போட்டபடி இருக்குது? உலகம் இதுக்கு இருக்குதான்னா தான் இருக்குதான்னு முதல்ல தெரியாது. நம்மகிட்ட புலன்கள் இருக்குது இல்லை, அதனால் உலகம் இருக்குது, நானும் இருக்கிறேன். உலகம் எப்படிப்பட்டதாக இருக்குது? புலன்கள் எப்படி தருதோ அது மாதிரி இருக்குது. நான் எப்படிப்பட்டிருக்கிறேன்? இந்த புலன்களில் நான் என்னவாக இருக்கிறேனோ அதுவாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறோம். அப்போது அது அசத்துன்னு கண்டுபிடிக்கணும் முதல்ல. இந்த உலகம் புலன்களோடு தொடர்பு கொண்டும் நேரத்தில் மட்டும்தானே இருக்குது. நாக்கில் படும்பொறிகம் தானே உலகம் இனிப்பாக இருக்குது, இல்லை கசப்பாக இருக்குது. இப்போ உலகம் என்பதே 5 புலன்களோடு உறவாடும் நேரத்தில் மட்டுமே இருக்கிறது.
ஸ்வகாலே சத்தியவத் பவதி. அந்த நேரத்திற்கு மட்டும்தான் இருக்கிறது. இந்த 5 புலனையும் அடக்கிட்டு யோகத்தில் அப்போ உலகம் எங்கே இருக்குது? யோகம்லாம் வேண்டாம், நல்லா தூங்கு. 5 புலனும் இல்லாமல் போன பிறகு உலகமே இல்லையே, நீ இல்லையே. அப்போ உன்னையும் உலகத்தையும் பிரிப்பதும் இருப்பதாகவும் காட்டுவது புலன்கள் தானே. அது எப்படி சத்துன்னு சொல்லுவேன்? அந்த மனமும் புலனும் இல்லாமல் உலகமும் இல்லாமல் போன பிறகு நீ தூக்கத்தில் இருந்த இல்லையா? அதுதான் சதாத்மானம். அந்த சதாத்மானம் சச்சிதானந்த பூர்ண பிரத்யகம் அப்படின்னு புரிஞ்சுக்க. அது நிருசிம்ஹ பரமாத்மானம். நிருசம்ங்கிறது ஞானம், ஞானம்னு முதலே சொல்லிட்டோம். அந்த பரமாத்மானம் இங்கே பிரத்யேகமாக இருக்கக்கூடியது, பரமாத்மா இருக்கிறது ஒன்று என்று தியானம் செய். அதனால தான் பிரத்யேக சதாத்மானம் என்றும் நரசிம்ஹ பரமாத்மானம் என்று சொல்லப்படுகிறது. இந்த குடத்துக்கு உள்ளே இருக்கக்கூடியது வந்து பிரத்யேக ஆகாயம், வெளியே இருக்கிறது பராகாயம். அப்போ பானை என்ன சொல்லும்? என்கிட்ட இருக்க ஆகாயத்தை என்ன சொல்லும்? என்கிட்ட ஒரு ஸ்பேஸ் இருக்குதுங்க, அதுக்கு நான் பிரத்யேக் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்கிறோம். மை ஓன் ஸ்பேஸ், எனக்குள்ளே இருக்கக்கூடிய ஸ்பேஸ் அப்படின்னு சொல்கிறோம். வெளியே இருக்கிறது நாட் மைண்ட், அது பரமாத்மா ஆகுது. ஆனால் ஸ்பேஸை கேட்டோம்னா என்ன சொல்லுவோம்? யார் அவன் அப்படி சொன்னது? உள்ளே இருக்கிறத நான் தான், வெளியே இருக்கிறத நான் தான் சொல்லும். இல்லை, இப்போ பானையினுடைய விஷனில் தெர் ஆர் 2, பட் இந்த ஸ்பேஸினுடைய விஷனில் பானையே அது உள்ளே இருக்குது, தெர் ஆர் ஒன்லி 1. அப்படி பரம்பிரம்ம அகம் என்று ஐக்கியப்படுத்து மந்திரம் சொல்லு. உற்று கவனிச்சோம்னா அந்த மந்திரம் பார்த்தா சப்தம் மாதிரி தெரியுது. எப்பேற்பட்ட விஷயத்தை, வேதாந்தத்தை பல கோடி பல வருஷங்களாக சொல்லி கொடுக்குறத ஒரு மந்திரம் சொல்லுதில்ல. நீங்களே விளங்கிக்கிட்டதுனால உங்களுக்கு சுலபமாக சொல்லிட்டேன். ஓம் உக்ரம் சச்சிதானந்த பூர்ண பிரத்யக் சதாத்மானம் நிருசிம்ஹ பரமாத்மானம் இது பரபிரம்ம அகம் நமாமி என்று 9 முறை தியானம் பண்ணுங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்கள் தியானம் பண்ணிகிட்டே இருக்கிறீங்க, இது அப்படியே கொண்டு வந்து ஐக்கியம் பண்ணியாச்சு, அப்படியே நிலைத்து நிற்கணும். அந்த தியானத்தில் எவ்வளோ நேரம் நிற்பீங்க? உடனடியாக அந்த தியானம் முற்று பெற்றுடும். நீங்கள் ஐக்கியம் ஆகிட்டீங்க, ஆனால் ஐக்கியத்தில் உங்களால் இருக்க முடியல, மறுபடியும் ஆரம்பிங்க ஆரம்பத்திலே. அப்படி 9 முறை செய்யுங்க. எவ்வளோ நேரம் ஆகும்லாம் கேட்காதீங்க. 9 முறை செய்துட்டா சித்தி ஆகிடும். நம்மளுக்கு 9 முறை செய்யறதுக்கு திராணி இருக்கா? ஒரு முறை ஐக்கியம் பண்ண பிறகே திருப்தி வந்துடுது, மனோட சஞ்சலமாகுது, நாளைக்கு பார்த்துக்கலாம். ஆனால் தொடர்ந்து 9 முறை யாராவது ஒருத்தர் செய்ய முடிஞ்சதுன்னா நிச்சயமாக இந்த ஞானம் அசைக்க முடியாமல் அவங்களுக்கு நின்றுடும். இது வேதாந்தம் சொல்லுது. இப்படி செய்துட்ட பிறகு போதாதான், இது பயந்துடாதீங்க. இதையே சதாத்மானம்னு சொல்கிறது மேலே பிரத்யேக சிதாத்மானம் என்று 9 முறை செய்ய சொல்லுது. அப்போ சத்து நான் இருப்பவன்னு 9 முறை அனுப்பிச்சிட்டிங்க. அப்படி இருப்பவன் ஆகியவன் ஞான மாத்திரம் அப்படின்னு 9 முறையும், பிறகு ஆனந்தாத்மானம் என்று 9 முறையும் செய்யணுமா? போதும் சார், ஒரு முறையே. நீங்கள் ஞானியாக இருக்கிறதுனால இந்த உண்மை உங்களுக்கு உள்ளங்கை நெல்லிக்கனி மாதிரி தெரிஞ்சதுனால 9 முறையோட செய்ய வேண்டியதில்லை. சதாத்மானம், சிதாத்மானம், ஆனந்தாத்மானம், அகம் பிரம்மம் என்று இந்த தியானத்தை இது வலியுறுத்துகிறது. இப்படி செய்யும் பொழுது மனம் வெளியேறினால் அதை மீண்டும் ஓங்காரத்தில் அமர்த்த வேண்டும். மகா வாக்கியங்களை தியானிக்க வேண்டும். தத்துவமசி, அகம் பிரம்மாஸ்மி என்னது. அப்புறம் மந்திர ரிஷபமான மந்திரங்களிலே ரிஷபம்ன்றோம். மந்திரங்கள் 1000 இருந்தாலும் அதில் ஏறு மாதிரி ஒரு பெரிய காளை மாதிரி அப்படி நிமிர்ந்து நிற்குது. அந்த ஓங்காரத்தில் அதுக்கு 2 கொம்பு இருக்குதுல்ல, அதில் ஒன்று ஜீவன், ஒன்று ஈஸ்வரன் அப்படின்னு 2த்தையும் கட்டுங்கிறான். எப்படி பண்ணணும்? 2மே ஒன்று தான். ஈஸ்வரன் ஒரு கொம்பு, ஜீவன் ஒரு கொம்பு. பரமாத்மா ஒரு கொம்பு, ஜீவாத்மா கொம்பு. ஆனால் கொம்பு கீழே யார் இருக்கிறாங்க? ஓங்காரங்கிற ரிஷபம் இருக்கிறது. அது ஒன்று தான் 2ஆக தெரிகிறது. அந்த ஒன்று, இந்த சைதன்யம் தான் என்கிட்ட வந்து அகங்காரமாக உலகமாகவும் இருக்குது. அந்த சைதன்யம் தான் மற்றவங்களுக்கு நான் வேறாகவும் இறைவன் வேறாகவும் தெரிகிறார்கள் அப்படின்னு
இந்த கொம்பில் கட்டிட்டு இப்படி தியானம் பண்ண சொல்லுது இந்த மாதிரி மந்திரங்கள். இதெல்லாம் மந்திரத்தையே தான் நான் வந்து தமிழில் எழுதியிருக்கிறேன். ஈஸ்வரனது 3 சரீரங்களையும், அதுன்னு 3 சரீரம் ஈஸ்வரனது, விராட்டு, இரண்யகர்ப்பன், பரமேஸ்வரன் என்று சொல்லக்கூடிய 3 சரீரங்களையும், உனது 3 சரீரங்களையும் 2 கொம்புலையும் கட்டு. நீ ஒன்றும் பெரிய ஆளா, நீ ஒரு கொம்பில் இருக்க, நான் ஒரு கொம்பில் இருக்க, 2 பேரும் ஒரே ஆளுன்னு சொல்லு. ஈஸ்வரா, அந்த கொம்பு உண்டு, ஏன்னா இந்த கொம்பு உன்னுடைய சரீரம் இருக்குது இல்லையா, அது இருக்கட்டும். என்னுடைய 3 சரீரம் 2மே ஒரே ஓங்காரத்தினுடைய 2 தான் அப்படின்னு இந்த தியானத்தை இது சொல்லுது. இப்படின்னா தியானம் பண்ணலாமா. 5வது கண்டம், இதுலேயே சில யோக முறைகள் சொல்லப்படுகிறது. அந்த யோகத்தையும் என்னன்னு பார்ப்போம். இதுவரைக்கும் பேச யோகத்தை இதோட கலக்க வேண்டாம், இது தனி. ஆப்த காமனாகிய உபாசகன், ஆப்த காமன்னா யார்? எல்லா ஆசைகளும் அனுபவித்து தீர்த்துட்டேன் அப்படின்னு சொல்கிறவன் பேர் ஆப்த காமன். இங்கே எங்கேயா இருக்கிறாங்களா தேடி பிடிச்சிட்டு வாங்க. நீங்கள் ஆப்த காமனா சார்? அப்படின்னா என்ன சார்? ஆசைப்பட்டதெல்லாம் அனுபவிச்சிட்டிங்களா அப்படின்னு. இன்னும் தெரியாது எவ்வளோ இருக்குது சார், அதெல்லாம் கண்ணுக்கு வந்த பிறகு தான் நான் சொல்ல முடியும் அப்படின்னு அவன் சொல்லுவான். யாருமே இந்த உலகத்தில் ஆப்த காமன், ஆசைகளை அடைந்தவன் அப்படின்னு யாருமே இல்லை. நீங்கள் யாரையும் சொல்லாது, நானுன்னு சொல்லுங்க. நான் ஆப்த காமன். நீங்கள் ஆப்த காமன் தான், இல்லைன்னா இந்த கிளாஸுக்கு வந்திருக்கவே மாட்டீங்க. இன்னும் உங்களுக்கு ஆப்த காமன் அடைய வேண்டியது எவ்வளோ இருக்கும் இல்லை, உங்களை இழுத்திருக்கும் இல்லை. எல்லாம் காமகாமிகளுக்கெல்லாம் உலகமெல்லாம் ருசியாக இருக்குது. ஆனால் இங்கே வந்துட்டவனுக்கு என்ன பண்ணுறான்? அதெல்லாம் விட்டுட்டானே, வீடு வாசல் குடும்பம் பொருள் எல்லாத்தையும் விட்டுட்டு இதை தெரிஞ்சுக்குமேன்னு வந்திருக்கிறான்ல. நீங்களாம் எத்தனை காலம் வந்திருக்கு? நீங்கள் ஆப்த காமன் தான். அவன் அந்த உபாசகனது பிராணன்கள் இந்த மந்திரம் சொல்லுது, வெளிக்கிளம்புவது இல்லைன்னு சொல்லுது. உத்கிரமம் அப்படின்னு பேர். உத்கிரமம்னா எல்லாரும் இறந்தால் அவங்க பிராணன் மறுபடியும் இன்னொரு சரீரத்துக்கு ஓடும். பிராணங்கிறது தான் ஆவி. அது வெளியே வந்த உடனே என்ன பண்ணும்? உடம்புன்னு கத்தம். கத்தாத அப்படின்னு சொல்லி உடனடியாக ஒரு உடம்பு கொடுப்பாங்க. அது பேர் பிரேத சரீரம். அது பேர்னோடனே அப்புறம் அது திடீர்னு அப்படியே இந்த பிறந்த குழந்தைங்களுக்கு ஒரு ஸ்வாப்னு போட்டு கட்டி வைப்போம் இல்லை, அது அவுத்துட்டோம்னா அப்படியே கத்தம். ஏன்னா அது உடம்புக்குள்ளே இருந்தது, அம்மா உடம்புக்குள்ளே. அது வெளியே வந்தோன்னா கை காலெலாம் விரிஞ்சு போகும்போது நாம் எங்கே பிரிஞ்சு போயிடுறோம் போகிறது, இன்டகிரேஷன் போயிடுதேன்னு அந்த இன்டகிரேஷனுக்கு அது கேட்குது, ஒரு பாடி கேட்குது நமக்கும். இந்த பிராணன் ஏதாவது ஒரு இடத்த ஒரு கட்டி வைக்கணும்னு சொல்லி கூட நம்ம ஒரு உபநிஷத்தில் படித்தோம் இல்லையா. பிராணனை கட்டுறதுக்கு அன்னம்ன்ற ஒரு உணவு வேணும், சரீரங்கிறத வேணும்னு சொல்லி நம்ம பிரகதாரண்யத்தில் பார்த்தோம், சிசு பிராமணத்தில். இந்த பிராணன் இந்த உடம்புலேருந்து வந்த உடனே ஒரு சரீரத்தை அது எடுத்துக்குது. அந்த சரீரம் ஒரு 10 நாளைக்கு, அதுக்கப்புறம் அந்த சரீரத்தை நம்ம விட்டு வச்சோமா, அது பிண்டம் கரைக்கிறேன்னு சொல்லி 3 பிண்டத்தை எடுத்து கரைச்சி ஒன்றா சேர்த்து கடலில் கரைச்ச உடனே அவன் நம்ம திட்டுவான், கொஞ்ச நாளாக இருக்க விட மாட்டேங்கிறாங்களே, எப்படா 10ஆம் நாளுன்னு. இப்போ 10ஆம் நாளோட இருக்கிறது இல்லை, இன்றைக்கே முடிச்சிடலாங்க, நிறைய வேலைங்க இருக்குது, அவன் வெளிநாடு போகணும் அப்படின்னு அன்றைக்கே கரீனா அப்படின்னு சொல்லி அன்றைக்கே முடிச்சிடுறாங்க இல்லையா. அவன் ஃபாரின் போகணும் பையன், அவனுக்கு வேலை காத்துட்டு. அந்த வெளியே போன பிராணன் ஒரு 10 நாளைக்கு இருந்துட்டு அதுக்கப்புறம் இன்னொரு உடம்புக்கு போகுது. அது புழு உடம்போ, பன்னி உடம்போ, மனித உடம்போ, அது பித்திருலோகத்தில் கொஞ்ச நேரம் ரெஸ்டிங் பிளேஸ், பெஞ்சுங்கிறாங்க ஐடி ப்ரொஃபஷன்லாம். அதெல்லாம் பித்திருலோகம். அவங்களுக்கு டியூட்டி இன்னும் கொடுக்கல, அவன் காத்துட்டு இருப்பான். வெளியே அனுப்பிச்சிடுவாங்கள்ல, பெஞ்சிலேருந்து வேலைக்கு போகுமா. அதுக்கப்புறம் சொர்க்கலோகத்தில் ஒரு உடம்பு. இந்த உடம்பு எடுக்கிறதே வேலையாக போச்சு. இதுதான் பிறவி. இந்த பிராணன் யார்? ஆப்த காமன் ஆகியவனுக்கு தான். இங்கே ஞானம் பெற்றான்னு கூட சொல்லலை. ஞானம் பெற்றாலும் கூட நீ என்ன பண்ணணும்? ஆப்த காமனாக இருக்கணும். எல்லா ஆசையும் இனிமேல் பிறக்கிறதுக்கு காரணமே இல்லையே. உனக்கு சரீரம் எதுக்குடா? ஆசையே இல்லாதவங்களுக்கு சரீரம் எதுக்கு? ஆசைகளை பூர்த்தி செய்யணும், சரீரம் வேணும்ப்படுது. சரீரம் வேணும்னா கண்ணு காதெல்லாம் வேணும். எவனுக்கு ஆசைகளே இல்லையோ, இல்லைன்னா என்ன அர்த்தம்? அவனுக்கு ஆசைப்பட தெரியலன்னு அர்த்தம் இல்லை.
இவன் ஆசை அடைந்து முடிந்தவனாக இருக்கிறான். ஆசைப்பட தெரியாதவன் இருக்கலாம். யாரோ கிராமத்தில் இருக்கும் செல்ஃபோனே தெரியாதுன்னு கிட்ட கூட இது மேலே ஒரு ஆசை இல்லாமல் இருக்கலாம். அவர் பெரிய முனிவனாக இருந்துட்டு போகலாம் செல்ஃபோனை பொறுத்த வரைக்கும். ஆனால் இவனுக்கோ இனிமேல் என்னென்ன உலகத்தில் வரப்போகுதோ, இனிமேல் என்னெல்லாம் தெரிஞ்சுக்க போகிறாங்களோ, தெரிந்தது தெரியாதது அனைத்தின் மீதும் எவனுக்கு ஒரு திருப்தி வந்துடுச்சோ, அவன் பேர் ஆப்தகாமன். அதனால் திருப்தியோடு அவன் இருக்கிறான். அவனும் வந்து சாப்பிட்றான், செல்ஃபோன்லாம் பார்க்குறான். ஆனால் அது தன்னை திருப்திப்படுத்திக்கிறதுக்காக இல்லை. அப்படிப்பட்ட உபாசகன் இறக்கும் பொழுது அவனுடைய பிராணன் என்ன ஆகும்? இன்னொரு உடம்பு கேட்கறதில்லை. அந்த உடம்பு இன்னொரு உடம்பு மூலம் தான் ஆசை வரும். இந்த ஆசைகளே இல்லாதவனுக்கு என்ன பண்ணும்? அந்த பிராணன் அது மித்தியா, அந்த பிரம்மத்தோடு கலந்து விடுகிறது அப்படின்னு இந்த மந்திரம் சொல்லுது. அப்படிப்பட்டவன் சின்மாத்திர சர்வசாட்சி, பிரீதிக்கு இடமானது அந்த பிரம்மம், அனைத்தையும் அது பிரகாசிக்கிறது, சச்சிதானந்தமானதை. அப்படிப்பட்ட ஒன்றை எப்படி பண்ணணும்னா அகர உகர மகாரத்தில் தியானிக்க வேண்டும். இப்படி தியானித்தவன் நரசிம்மமாக விளங்குகிறான். பிடரையோட பல்லோட ஓடுவான் அப்படி இல்லை, அவன் பிரம்மமாக இருக்கிறான் என்று சொல்லுது. 6வது கண்டம் யோக முறைகள். மறுபடியும் இதுலேயும் யோகம்தான். ரஜோ தமோ குணங்கள் வித்யாவில் விருப்பமில்லாதபடி செய்யும் அப்படின்னு இந்த மந்திரம் சொல்லுது. உன்னுடைய குணங்கள் எல்லாம் சரீரத்தில் இருக்குது. குணத்துக்கு சரீரம் இருக்குது இல்லையா? சரீரத்துக்கு குணம் இருக்குது இல்லையா? இந்த சரீரத்துக்கு தமோ குணம் வந்தால் படுத்துடும். ரஜோகுணம் வந்தால் ஒரு இடத்துல உட்காராது, அப்படியே திரிஞ்சுக்கிட்டு இருக்கும். சத்துவகுணம் இருந்தால் ஒரு இடத்துல உட்காந்து படிக்க ஆரம்பிச்சிடும். இது வந்து உடம்புக்கு, இது மனசுக்கு. இந்த குணங்கள் எல்லாம் உன்னை என்ன பண்ணுது? இந்த பிரம்ம வித்யாவில் விருப்பம் இல்லாமல் செய்திடும். சார் நீங்கள் சொன்னீங்க தமோ குணம் வந்து விருப்பம் இல்லாமல் பண்ணிவிடும், ரஜோகுணம் பண்ணோம், சத்துவகுணம் படிக்க வச்சிருவேன். அதான் பிரச்சனை. நீ கண்டதையும் படிக்க ஆரம்பிச்சிடுவேன், கண்டதையும் அறிய ஆரம்பிச்சிடுவேன். அறிதல் தான் அது. அப்படி செய்தல், அறிதல், உணர்தல். உணர்தல் தமோகுணம், செய்தல் ரஜோகுணம். எதாவது செய்வான், எதாவது உணர்ந்துக்கிட்டு இருப்பான், அதை தொடுவான், இதை தொடுவான், இதை பார்ப்பான், அதை கேட்பான். இந்த சத்துவகுணம்னாகும் எதையாவது அறிஞ்சுக்கிறது இருக்கும். சரி, அந்த யோகா கிளாஸ் போகலாம். அவர் என்ன சொல்கிறார் யூடியூப்பில், அவர் என்ன பண்ணுறாரு, இவர் இந்த புத்தகத்தை என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னு எல்லாத்தையும் படிக்க ஆரம்பிச்சிடும். கொஞ்ச நாள் கிறிஸ்டியனாக இருந்து பார்க்கலாம், ஒரு நாள் முஸ்லீமாக இருந்து பார்க்கலாம், ஒரு நாள் கொஞ்ச நாள் வந்து அரவிந்தர்கிட்ட போகலாம், ஒரு நாள் ஓஷாவாக இருக்கலாம். இப்படியே வந்து மார்க்கெட்டிங் இல்லை, இது வந்து மாலில் போய் பார்க்குறாங்களே, இது மாதிரி இதுவும் சத்து குணம் தான். இந்த குணம் மூணுமே உன்னை உண்மையான ஞானத்திற்கு கொண்டு போகவே செய்யாது. அதனால் குணத்தை நீ அடக்கு. தமோ குணமும் ரஜோகுணமும் வித்யாவில் சேர்க்காது. சத்துவகுணமும் டேஞ்சரஸானது, அதையும் அடக்கி. இவங்கெல்லாம் அசுரர்களாம். ரஜசிலிருந்து பேராசையும் தமசிலிருந்து மோகமும் பிழையான ஞானமும் உண்டாகும். இந்த தமோ குணம் என்ன பண்ணோம்? உன்னை அறிய விடாமல் செய்யலை, அறிய விடும், ஆனால் தப்பாக தான் புரிய வைக்கும். ஏதாவது ஒன்று சொல்லி பாருங்கள், அவன் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு போவான். நீங்கள் இந்த புக்கு இருக்கிறது படிட்டான்னா அவன் படிச்சுட்டு அவன் தப்பாக தான் செய்வான். அப்படி தானே எழுதியிருக்குது சார்மா, அவன் சொல்லும்போது நியாயமாக தெரியும். அந்த அளவுக்கு இந்த தமோ குணம் உங்களுக்கு விபரீதமாகவே உங்களை வந்து சிந்திக்க வைக்கும். நல்லதை கெட்டதாக பார்க்கும், கெட்டதெல்லாம் நல்லதுன்னு சொல்லும். இந்த அசுரலை ஜெயிக்க வேணும். யார்? ரஜோகுணமும் தமோகுணமும் இரண்டும் தாபனீய உபனிஷத்துக்களில் கூறிய அதே சொல்லுது. சகுன நிர்குண பிரம்மத்தை உக்ர முதலான மந்திரத்தினால் தியானிக்க வேண்டும். இது வந்து இது வேறு, நம்ம சொல்கிறது வேறு காண்டம். அதனால் அதோடு நீ மிக்ஸ் பண்ணி பார்க்காதீங்க. இது புதுசாக இன்னொருத்தருக்கு சொல்கிற மாதிரி இருக்குது. புத்திரன் முதலான ஈசனைகளை விட வேண்டும். இந்த யோகத்தில் பயன்படுறவங்க புத்திர ஈசனை, வித்தேஷனை, லோகேஷனைன்னு 3 விதமான ஆசைகள். மனிதனுடைய ஆசைகள்லாம் எண்ணற்றதுன்னு சொன்னேன். ஆப்தகாமன்னு சொன்னோம் இல்லையா? ஆப்தகாமன் எல்லாத்தையும் அடைஞ்சிட்டான்னா தான். புத்திர ஏஷனையும் அடைஞ்சிட்டான், வித்தேஷனையும் அடைஞ்சிட்டான், லோகேஷனையும் அடைஞ்சிட்டான். 3 தாங்க இருக்குது ஆசை. பயந்துடாதீங்க. இந்த 3 விட்டால் போதும்,
மூவாசைகள். மூவாசைகள் என்று விடுமோ? ஆனால் ஒவ்வொன்றுத்துக்குள்ளேயும் எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள். புத்திரேஷனையில் இல்லற வாழ்க்கை இன்பம், இது அதுக்குள்ளே எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள். அப்புறம் வித்தேஷனை பணம் பண்ணுறதில்ல, அதில் எப்படியெல்லாம் பணம் பண்ணுறதுக்கு நீங்கள் பிஸ்னஸை பாருங்கள். எத்தனை விதமான பிஸ்னஸ் உலகத்தில் நடத்துகிறாங்களோ அத்தனையும் பணம் பண்ணுறதுக்கு தான். பிஸ்னஸ் எப்படி பண்ணுறதுன்னு பணம் பண்ணுறான் ஒருத்தன். அவன் பேர் MBA, மாஸ்டர் ஆஃப் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன். அவன் எப்படி பண்ணுறான் பாரு, பணம் பண்ணுறது எப்படின்னு சொல்லிக் கொடுக்கறதுல பணம் பண்ணுறான். இது வித்தேஷனை. அப்புறம் லோகேஷனை. லோகேஷனை என்னங்கிறது என்ன? இங்கே மட்டும் பத்தாது, செத்தா நம்ம கட்டாயம் இருப்போம், அங்கேயே நமக்கு கொஞ்சம் நல்ல இடமா இருக்கணும் அப்படின்னு இப்போயே புக்கிங் பண்ணுறாங்க. சொர்க்கலோகத்தில் ரூம் புக்கிங் பண்ணுறது தர்மம். அதெல்லாம் பண்ணி வைப்போம். இதெல்லாம் 3 ஆசைகள். இப்போ இந்த ஞானி இந்த சொர்க்கம் போகிறதெல்லாம் அவனுக்கு இஷ்டம் இல்லை, பூமியில் இருக்கிறதுக்கும் அவனுக்கு எந்த பொருளும் இல்லை, பூமியில் வாழ்வதற்கு பித்தம் வேணும், அதுவும் விட்டுட்டான். அப்புறம் இந்த புத்திரன் என்று சொல்லக்கூடிய இந்த இல்லற இன்பத்துலேயும் அவனுக்கு பெரிய நாட்டமும் இல்லாமல் போயிடுச்சு. அவன் ஜெயிச்சிட்டான். அவனுக்கு பிராணன் எங்கேயும் போகாதுன்னு போன மந்திரம் சொல்லிச்சு. அவனை இந்த ஏஷங்களையும் விட வேண்டும். மந்திர ராஜ்யத்தை கொண்டு துரியம் இல்லாததை நினைத்து பிரணவத்தில் ஒடுக்கு. துரியம் இல்லாதது அப்படின்னா இந்த துரியம் இல்லாததெல்லாம் 3 இதெல்லாம் படித்தோம்ல. இந்த அத்தியாத்மம், அதிபௌதிகம், அதுக்கப்புறம் 3 திரயம், இதெல்லாமே அதை நினைத்து அவற்றை துரியத்தில் பிரணவத்தில் நீ ஒடுக்கு என்று சொல்லுது. அது ஒரு மந்திரம், அது ஒரு யோக முறை. விதவிதமான யோகம்லாம் கொடுத்துருக்காங்க, நீங்கள் எப்படி வேணால் செய்யலாம். 7வது கண்டம் 3 தியானங்கள் இதில் உள்ளன. அவற்றில் ஏதாவது ஒன்றை பிடித்து கொண்டு ஞானத்தை, காலத்தை கடத்த வேண்டும். ஞானி காலத்தை நடத்த வேண்டும். ஆனால் கடத்துன்னு சொன்னால் இப்படி ஓட்டுறதுன்னு அர்த்தம். ஆனால் அது கொஞ்சம் நாகரிகமாக நடத்த வேண்டும்னு சொல்லியிருக்கேன். நம்மெல்லாம் இனிமேல் காலத்தை கடத்தணும். இந்த சரீரம், இந்த பிராணன் பிரம்மத்தில் தூக்கத்தில் தான் ஒடுங்குது, மரணத்தில் ஒட்டுமொத்தமாக அத்தியந்தமாக ஒடுங்கணும். அப்புறம் இல்லாமல் போயிட மாட்டோம், சாகாமல் இருப்போம். பிறக்க மாட்டோம், ஆனால் சாகாமல் இருப்போம். உங்களுக்கு எது பிடிக்குது? பிறக்காமல் இருக்கிறது பிடிக்குதா, சாகாமல் இருக்கிறது பிடிக்குதா? சாகாமல் இருக்கிறது. அது பேர் அமிர்தம். 2 ஆப்ஷன். நீ பிறக்காமல் இருக்க ஆசைப்படுறியா, சாகாமல் இருக்க ஆசைப்படுற? நிச்சயமாக எல்லாருமே சாகாமல் இருக்கணும். பிறந்துட்டோம்னா எப்படி பிறப்போம்னு சொல்ல முடியாது. சாகாமல் இருக்கணும்னா இனிமேல் உடம்பு இல்லாமல் இருப்போம் அப்படின்னு அர்த்தம். இதை எப்படி 3 தியானங்கள் தரப்படுறது, அதை பயன்படுத்தணும். இவன் வாழ்க்கையை எப்படி நடத்துவான்? அகரம்னா அந்த ஆ உ இம்ன்ற ஓங்காரத்தில் அகரத்தை பிறவாதது அஜ என்று தியானம் பண்ணணுமா. உகரத்தை உத்கிருஷ்டம் மேலானதுன்னு தியானிக்கணுமா. மகாரத்தை மகத்துவம் பரமாத்மா என்று தியானம் செய். இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சது தான். அகர உகர மகானம். 2வது தியானம், நீ யார் என்று கேட்கப்பட்டால் எல்லாரும் அகம் என்று தான் சொல்கிறான். ஐ ஆம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ who are you sir? I am a carpenter. who are you sir? I am an electrician. எல்லாருமே கார்பெண்டர், எலக்ட்ரீஷியன், மில்க்மேன் ஏதாவது ஒன்று சொல்கிறாங்க. ஆனால் முன்னாடி என்ன போடுறாங்க? ஐ ஆம்ங்கிறாங்க. ஐ ஆம் தான் அகம். அந்த ஹா யாவா மாறிடுச்சு இங்கிலீஷில். இங்கே அகம் அப்படின்னு சொல்கிறோம். அகப்பொருள், புறப்பொருள். யாருன்னு கேட்டாலும் அகம் அப்படின்னு தான் சொல்கிறாங்க என்றே பதில் வரும். அதனால் அதை வச்சு தியானம் பண்ண சொல்லு. 2வது தியானம், அகம் என்பதில் உள்ள அகாரம் ஆத்மா, பிரம்மம் என்ற மகாரம் அது பிரணவ ஒடிவு. அகம்னு மா வருது இல்லையா. இந்த ஆத்மாவும் பிரம்மமும் ஒன்று என்பதை உகாரத்தால் சிந்திக்கவும். இப்போ அகம் என்பதில் அ ஹ இம் இருக்குது. இந்த ஹாவை ஊவா வச்சுக்கோங்க. இம்மை பிரம்மமாகவும் ஆவை ஆத்மாவாகவும், அகம் நான் என்பதையே அகம்னு சொல்லி அதில் பிரம்மமும் ஆத்மாவும் 2 முனையில் இருக்குது. ஆனால் உகாரத்தை நகர்த்து போது 2த்தையும் ஒன்றாக சேர்த்துக்கொள். ஹா என்பது சொல்லுது ச அகம் சோகம். ச அகம், அகம் ச நானே அவர். ச அவர்னா அவர், அகம் அகம்னா நான், சனா அவர். சமஸ்கிருதத்தில் சானா அவர். அகம் ச, ச அகம், அதுதான் சோகம்.
ஆனது ஹம்சம். ஹம்சம் சோகம் அப்படின்னு ரெண்டு இருக்குது சப்தம். அதை பிரித்து பார்த்தோம்னா ஹம் ச, அகம் ச, நான் அவர். சோகம்னா அவர் நான், அவரே நான், நானே அவர் அப்படின்னு சோகம் ஹம்சம். இந்த சப்தம் எங்கே வரும்? மூச்சு விடும்போது வரும். இந்த மூச்சை நீங்கள் கவனிச்சுக்கணுனாக்கா சோகம் ஹம்சம், உள்ளே இருக்கும்போது ஹம்சம்னா வெளியே வரும்போது சோகம்னு வரும். இந்த சப்தத்தை ஊன்றி கவனித்தோம்னா அதிலேயே நான் தான் பிரம்மம், நான் தான் கடவுள், கடவுள் தான் நான், அகம் என்று நான் எதை சொல்கிறேனோ அது சரீரம் மனமெல்லாம் நீங்கி சைதன்யமாக அறிவு சுரூபமாக இருக்கின்ற அந்த அகம் அது பிரம்மம் என்று சுவாசத்தையே நம்ம கவனித்து அந்த அந்த வாயுவை அது பிரணவ முடிவு, இந்த சுவாசத்தின் முடிவு என்று ஒரு தியானத்தை சொல்லுகிறது. மூன்றாவது தியானம் ஆத்மாவே பிரம்மம் என்பதை தத்துவமசி மற்றும் சர்வாத்மமாக இருக்கும் உக்கிரர் முதலான பதங்களை கொண்டு அகாரத்தை நினை. அகாரத்தை இப்போ என்ன பண்ணணும்? சப்த அனுபித்தம், தத்துவமசி போன்ற மகா வாக்கியங்கள் உபனிஷத்தில் எடுத்துக்க, இல்லைன்னா உபனிஷத்து முன்பகுதியாக பூர்வ தாபனியத்தில் இருக்கக்கூடிய இந்த உக்ரம் முதலான உக்ரம் விஷ்ணு சொல்லக்கூடிய அந்த மந்திரங்களை ஏதாவது ஒன்றை எடுத்துக்கொண்டு அதை நீ ஆத்மாவே பிரம்மம் என்று இணைத்து பார். இந்த மூன்றாவது இணைச்சே பார்க்க சொல்லுது. மனதிற்கு சாட்சியாக இருக்கின்ற ஆத்மாவை மகாரமாக நினை. அது அகாரம், இது மகாரம். ஆத்மாவை பிரம்மமாக சித்திப்பதற்காக திருஷ்டி சிருஷ்டி என்பதை நினை அப்படின்னு ஒன்று சொல்லுது. திருஷ்டி சிருஷ்டி அப்படின்றால் பார்க்கும்போது இருப்பது, அது பேர் திருஷ்டி சிருஷ்டி. இந்த உலகம் எப்படிப்பட்டது? நான் பார்க்கும்போது இருப்பது, நான் கேட்கும்போது இருப்பது, நான் சுவைக்கும்போது இருப்பது, நான் ஸ்பரிசி தொட்டு பார்க்கும்போது இருப்பது. அப்படி தானுங்க இந்த உலகம். உலகம் சொல்லுங்கள், நீங்கள் பார்க்குறதுனாலையும் கேட்குறதுனாலையும் தொடுவதனாலையும் முகர்வதனாலையும் சுவைப்பதனாலையும் இருக்குது. இதெல்லாம் இல்லைன்னா, நீங்கள் பார்க்கலைன்னா, நீங்கள் கேட்கலைன்னா, நீங்கள் சுவைக்கலைன்னா, தொடலைன்னா இருக்குமா? நீங்கள் இருப்பீங்கல்ல, நீங்கள் இருப்பீங்கல்ல, உலகம் இருக்காது. அப்போ உலகம் நீங்கள் போட்ட பிச்சையில் இருக்குது. லுக், யூ வில் பி தேர் ஒன்லி அன்டில் ஐ see. You will be there until I hear. You will be there until I smell you. You will be there until I touch you. If I don't smell, if I don't see, if I don't taste, if I don't touch, if I don't see, you are not there. I am here. நான் இருப்பேன். நான் என்னை தொட்டு பார்க்க வேண்டியதில்லை, நான் என்னை ஸ்மெல் பண்ண வேண்டியதில்லை, எந்த புலன்களாலும் என்னை பார்க்க வேண்டியதில்லை. அப்போது நான் யார் தயவில் இருக்கிறேன்? ஸ்வயம். என் தயவில் நான் இருக்கிறேன். இந்த ஒட்டுமொத்த உலகமும் என் தயவில் இருக்கிறது. அப்படி என்று பார்க்குறது தான் திருஷ்டி சிருஷ்டின்னு பேர். இது ஒரு தியானம். இப்படி தியானம் பண்ணும் பொழுது நீ மகத்தாயிடுவல்ல. இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சத்துக்கே நான் காரணமாக இருக்கிறேன். என் தயவில் இருக்குது இல்லையா? எப்படி இந்த பானை மண் தயவில் இருக்குது இல்லை? மண் போட்ட பிச்சையினால் தானே இந்த பானை இருக்குது. மண் இல்லைன்னா பானைக்கு இருப்பு ஏது? இந்த பிரபஞ்சமே என்னுடைய சைதன்ய திருஷ்டியினால தான் இருக்கிறது. திருஷ்டிங்கிறது எல்லாத்துக்கும் சேர்த்து போட்டுக்குங்க என்று இந்த 3 வகையான தியானத்தையும் அது சொல்லுது. 8வது கண்டம் துரியத்தை ஓதா, அனுஜ்ஞாதா, அனுஜ்ஞா, அவிகல்பம் என்று 4ஆக பிரித்து தியானத்தில் அது சொல்லப்படுகிறது. இதனால் அவன் பயமற்ற பிரம்மமாகிறான். தன்னையே அவன் எப்படி பார்க்கணும்? இந்த துரிய நிலைன்னு சொல்லக்கூடிய நான் சைதன்யம், நான் தான் அவிகல்பம், நான் தான் பரா, நான் தான் பஷ்யந்தி, நான் தான் மத்தியமம், நான் தான் விகாரி. இப்போ நான் தான் பரா துரியம், நான் தான் இந்த முதல்ல இருக்கக்கூடிய அவிகல்பத்திலேருந்து அனுஜ்ஞா காரணமாக இருக்கிறேன். அனுஜ்ஞாதா சூக்ஷ்மமாக எல்லாத்தையும் பார்க்கிறேன், ஸ்தூலமாக இந்த பிரபஞ்சத்தையும் பார்க்கிறேன். அது ஓதா. நானே எல்லாத்தையும் நிரம்பியிருக்கிறேன், சூக்ஷ்மத்தில் நிரம்பியிருக்கேன், காரணத்தில் நிரம்பியிருக்கிறேன். இதெல்லாம் போனாலும் நான் இருக்கிறேன் என்று
8வது கண்டத்தில் ஒரு அழகான தியானத்தை சொல்லியிருக்கிறது. உங்களுக்கு ஏற்கனவே நான் இதெல்லாம் விளக்கி இருக்கிறதுனால இந்த தியானத்தை நீங்கள் செய்யுங்க. 9வது கண்டம், கடைசி கண்டம். சைதன்ய சொரூபமான அவர் மாயையினால் பலவாக தோன்றுகிறார் என்று இங்கே சொல்லப்படுது. இதை முடிச்சுடுவோம். ஏன்னா அடுத்த வாரம் வேற ஒரு புது உபநிஷத்தை எடுத்துக்கலாம். சைதன்ய ஸ்வரூபமாக இருக்கிறது மாயையினால் பலவாக தோன்றுகிறார் என்று சொல்லு. ஒரு பொருள் ஒன்று தான். அந்த பொருள் பலவா தெரியுமா? அது தெரியும். ஆனால் அது ஒன்று தான். ஒரு சிப்பி கடல் மண்ணில் வெள்ளியாக தெரியுது. இதில் எது உண்மை? சிப்பி தான் உண்மை. வெள்ளி பார்க்குற வரைக்கும் உண்மை. ஆனால் அதை வச்சுட்டு அந்த சிப்பியை கொண்டு போயிட்டு நீங்கள் ஒன்றுமே செய்ய முடியாது. நீங்கள் சிப்பின்னு தெரிஞ்ச உடனே என்னாச்சு? அது வெள்ளியாக காணா போயிடுச்சு. கயிறுங்கிறது பாம்பாக தெரிஞ்சிக்கிட்டு இருக்குது. ஆனால் எவ்வளோ நேரம் பாம்பு இருக்கும்? கயிறு தெரிகிற வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம். அந்த சைதன்யம் ஜகமாக பார்க்குற வரைக்கும் தான் ஜகம் தெரியும். சைதன்யம் தெரிஞ்ச உடனே இந்த ஒட்டுமொத்த உலகமும் அழிந்து போயிடும். இப்போ நீங்கள் என்ன பண்ணீங்க தியானத்தில்? இந்த புலன்களாலே தான் சைதன்யமாக தான் நான் இருக்கிறேன். நான் யார்? சைதன்யம், சித் மாத்திரம், அறிவுடையவன், அறிவு மாத்திரமாக இருப்பவன், நிர்விசேஷ ஞானம். அந்த நிர்விசேஷ ஞானமாக பியூர் கான்ஷியஸாக இருக்கிற நான் இந்த புலன்களால் பார்ப்பவனாக, கேட்பவனாக, சுவைப்பவனாக, தொடுபவனாக மாறிட்டேன் இல்லையா? இந்த புலன்கள் இல்லைன்னா நான் அதுவா? புலன் இல்லைன்னா, கண்ணு இல்லைன்னா பார்ப்பவனா? சாமி கண்ணு தெரியல சாமி அப்படின்ற உலகத்தை பார்ப்பவனா இல்லைல்ல? அப்போ நீ பார்ப்பவனாகவும், கேட்பவனாகவும், தொடுபவனாகவும், சுவைப்பவனாகவும், இதன் அடிப்படையில் நினைப்பவனாகவும், மறப்பவனாகவும், சிந்திப்பவனாகவும், செய்பவனாகவும், எத்தனை வேஷம்? ஒரே சைதன்யம். ஒரு சைதன்யம் எப்படி பலவாச்சு? மாயையினால். இந்த புலன்கள் எல்லாம் ஒரு மாய பொருள். அந்த மாய பொருள் உன்னையே என்ன பண்ணிடுச்சு பாருங்க. உன்னை என்ன பண்ணி வச்சிருது பாருங்க. நீ சிவமேன்னு இருக்கிற உன்னை செய்பவன், அனுபவிப்பவன், பார்ப்பவன் உன்னை கெடுத்து இந்த உலகத்தில் என்னென்னவோ செய்வஞ்சிடுச்சே. எல்லாம் பார்த்ததால தான் இந்த கஷ்டம். பார்த்து தொலைச்சிட்டனே, கேட்டு தொலைச்சிட்டனே, தொட்டு தொலைச்சிட்டனே, வாங்கி தொலைச்சிட்டனே, செய்து வேற செய்து தொலைச்சிட்டனே. எத்தனை கர்த்தா போக்தா அத்தனையும் சைதன்யம் ஒரு மாயையினால் உன்னையே சிதறடிக்குத. அந்த பிரம்மமாக கடவுளை இந்த மாயா என்னெல்லாம் பண்ணும்? ஆகாயம் பார், காற்று பார், அக்னி பார், நீர் பார், நிலம் பார், லட்டு பார். லட்டுல இது 5 இருக்குது இல்லை? அதுலேயும் ஈரம் இருக்குது, அதுலேயே சூடு இருக்குது, அதுலேயே மண் இருக்குது, அது காற்று இருக்குது, ஆகாயம் இருக்குது, ஸ்பேஸ் அதில் இருக்குது. எல்லா பொருளும் இந்த 5 பொருளை வச்சுட்டு பார்க்குத. இப்படி ஒரு பொருளாகிய இந்த பிரம்மத்தை 5ஆ பார்க்க வச்சு 5 பலவாக்கி இந்த உலகமாக்குறது யார்? இதே புலன் தானே. இந்த மாயை புலன் என்ற ஒரு வடிவை எடுத்துக்கிட்டு என்னெல்லாம் பண்ணுதுவார். அதுதான் இந்த 9வது கண்டம். சைதன்யம் என்ற ஒரு பொருளை இந்த புலன் என்கின்ற ஒரு விஷயம் மாயையாக இருந்து பலவாக சிதறடிக்குது. புலனை கட்டுப்படுத்து. அப்போ நீயே ஒன்றாயிடுவ, பிரம்மமும் இன்னொன்னா இருக்காது. இந்த உன்னையும் கடவுளையும் பிரித்தது யார்? புலன். உன்னையும் உலகத்தையும் பிரித்தது யார்? புலன்கள். அதனால் புலன்களினுடைய தன்மையை ஆராயும் அப்படின்னு பார்க்கணும். சுஷுப்தியில், அதாவது தூங்கும் பொழுது உன்னுடைய சைதன்யம், அதாவது இந்த புலன்களால் மறைக்கப்படாத சைதன்யம் தூக்கத்தில் பிரம்மமாகவே இருக்கிறது. அப்பொழுது ஜகத்தெல்லாம் அவித்யாக ஆகிவிடுகிறது, அறியப்படாமல் கிடைக்கிறது. இந்த 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 புலன்களால் பலவாக காட்டுப்படுறது தான் அவித்யாங்கிறோம். இப்போது கயிறு இருக்குது, இருட்டில் இருந்து ஒருத்தன் என்ன சொல்கிறான்? அது பாம்பு சார், கிட்ட போயிடாதீங்க
அப்படிங்கிற அந்த ரூமில் ஒரு மூலையில் கிடக்குது கயிறு. உள்ளே போயிட்டாங்க சார், பாம்பு இருக்குதுங்க. இன்னொருத்தர் எட்டி பார்க்குறாரு, என்னங்க பாம்புங்கிறாங்களே அப்படின்னு. சார் அது ரப்பர் குழாய் அப்படிங்கிறாரு. இன்னொருத்தர் அப்படி பார்க்குறாரு, ரப்பர் குழாயா? அந்த ரூமில் எங்கே ரப்பர் குழாய் வரும்? நம்ம பொண்ணு தான் நேற்று அங்கே போய்ட்டு அவள் துப்பட்டா கிடக்குது போல இருக்குது அப்படின்னு இன்னொருத்தர் சொல்கிறார். இன்னொருத்தர் வேறு சொல்லுவார். அவர் பார்க்குறாரு, எங்கேயாவது கண்ணை வச்சுருக்கிறீங்க, அது தரையில் ஏதோ கீரல் இருக்குது, அதை போய் அப்படி சொல்கிறார். அங்கே இருக்கிறது கயிறு. ஆனால் பலவாக தெரியுதில்லை. கயிறு என்ன பாவம் பண்ணுச்சு? அதை ஏன் இப்படி பார்க்குறீங்க? ஒரு பொருளை எத்தனை பேர் பார்க்குறாங்க உலகத்தில்? ஒரு பொம்பளைய ஒருத்தன் அம்மாங்கிறான், ஒருத்தன் பொண்டாட்டிங்கிறான், ஒருத்தன் மகளுங்கிறான், எங்களுடைய சித்திங்கிறான், என்னோடய அத்தைங்கிறான். அவன் என்ன பாவம் பண்ணா? இத்தனை பேர் போட்டு கூப்பிட்றீங்க, அவங்க இஷ்டம் போல் பார்க்குறீங்க, அவங்க இஷ்டம் போல் அனுபவிக்கிறீங்க. அத்தை இங்கே வாங்க அப்படின்னா அத்தையாக அனுபவிக்கிறான் ஒருத்தன். அம்மா எனக்கு எங்கே போயிட்டீங்க, நீங்கள் எனக்கு கொடுங்க அப்படின்னு அம்மாவாக ஒருத்தன் அனுபவிக்கிறான். மனைவின்னு ஒருத்தன் அனுபவிக்கிறான், மகளேன்னு அனுபவிக்கிறான். அப்புறம் பொம்பளைன்னு ஒருத்தன் அனுபவிக்கிறான். ஒரு பொம்பளை என்ன பண்ணா? இதை எத்தனை இப்போ இந்த சிருஷ்டியெல்லாம் எங்கேருந்து வருது? இதெல்லாம் நனவில் தான் வருது. சுஷுப்தியில் எல்லாம் காண போயிடுது. அங்கே ஒன்று தான் இருக்கிறது. இந்த அவித்யா, அந்த ஒன்று என்கின்ற ஒரு பொருள் தெரியாததுனால, கயிறுங்கிற ஒன்று தெரியாததுனால எத்தனை விஷயம் தெரியுது. உன்னுடைய கண்ணில் இருக்கக்கூடிய பிறை, கட்டராக்ட், அதனால் நிலா ரெண்டாக தெரியுது. நல்ல வேலை, அவன் ரெண்டாக பார்க்குறான். அவன் எதையும் எடுத்துகிட்டு போவான் வீட்டுக்கு. 2 சாவி இருக்குது அங்கே. எதை வச்சு அவன் காரை திறக்க போகிறான்? 2ஆக தெரிஞ்சுதுன்னா 2 பூட்டு வேறு இருக்கான். ஒரு பூட்டு இருக்குது. ஐயோ, இன்னொரு சாவியை நம்ம வச்சுட்டு வந்துட்டோமேன்ட்டு மறுபடியும் அங்கே போய் சாவியை தேடுவான். கடவுளே, இந்த ஒரு பொருள் 2ஆக தெரிஞ்சதுன்னா என்னென்ன பாரு. இதுதான் அவித்யா. அவித்யா தான் இந்த மாய சக்தி. உனக்கு ஒன்றை இன்னொன்றாக பார்க்க வைக்கிறது தான் மாயா. இதுதானே மெஜிஷியன் பண்ணுறான். உன்னை பார்க்க விடுறானா? அவங்க காட்டுறதான் பார்க்க வைக்கிறான். நீ துரி எங்கெங்கேயோ ஆராய்ச்சி பண்ணாங்கன்னா அவன் காட்டவே மாட்டான். அவன் வேறு ஏதோ காட்டுறான், அதை நம்ம மயங்கி போய் ஏன் வைக்கிறான். அதுதான் அவித்யா. இது சிருஷ்டிக்கு முன் ஆல விதையை போல் இருந்தது. சிருஷ்டியில் அது வெளிப்பட்டு ஆலமரமாக வருது. மறுபடியும் அந்த மரம் முழுக்க ஆல விதைக்குள்ளே மறைஞ்சு போயிடுச்சு. அப்புறம் கொண்டு போய் எங்கேயாவது மண்ணில் போட்டோம்னா ஆல விதை வருது. இப்படி இந்த பிரபஞ்சம் ஒரு விதை போல ஒரு இடத்துல சுருங்கி மறுபடியும் முளைச்சி வெளிவிட்டு இந்த பிரபஞ்சமாக வெளிவந்து எல்லாம் மறையுது. அந்த விதை இருப்பதற்கும் வெளிவருவதற்கும் போவதற்கும் யாரோ ஒருத்தன் காரணம் இருக்கிறான். அவன் தான் கடவுள், அவன் தான் பிரம்மம். இந்த ஜகத்து வெறும் விதை தான். அந்த விதையை அவன் பாக்கெட்டில் போயிட்டு அவன் போய்கிட்டே இருக்கிறான். இப்படி அவன்கிட்டேருந்து வெளிப்படுத்துறது, உள்ளே போகிறது ஃபுல்லாக மாயாசக்தி. அந்த மாயாசக்தி தான் மறைக்குது, மாயாசக்தி தான் வெளிப்படுத்துகிறது என்று இங்கே சொல்லப்படுது. அதுதான் விட்சேபமாகவும் ஆவரணமாக இருக்குது. நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கிறோம். ஜீவன், இப்போ அது கன்க்ளூட் பண்ணிடலாம். ஜீவன் அந்தக்கரண உபாதியினால் இந்த சைதன்யம் ஜீவனாக இருக்கிறது. மாயா உபாதியினால் அதே சைதன்யம் ஈஸ்வரனாக இருக்கிறது. ஒரே பொருள். எந்த உபாதியில் பார்க்குறீங்கிறத வச்சு அது உங்களுக்கு தெரியுது. இப்போ நான் இவரை ஜீவன்னு சொல்கிறேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் ஏதோ ஒரு உபாதியை பயன்படுத்தி அவரை பார்க்குறேன். இது ஈஸ்வரன்னு சொல்கிறேன், அப்போ நான் வேறு ஒரு உபாதியை வச்சு சொல்கிறேன். இப்போ உபாதியை மத்து போயிட்டு பார்க்கும் பொழுது, உபாதிங்கிற கிளாஸ், இந்த கிளாஸை போட்டுட்டு பார்த்தோம்னா உங்களுக்கு ஈஸ்வரன் வேறவும் ஜீவன் வேறையும் தெரியுது. இந்த கிளாஸை கட்டிட்டோம்னா அதுக்கப்புறம் உபாதி நீங்கி பார்க்கும் பொழுது அங்கே சைதன்யம் மாத்திரம் இருக்குது. உன்னையே எந்த உபாதியில் நீ பார்க்குற? கண்ணுங்கிற உபாதியில் பார்த்தா நீ பார்ப்பவன் ஆகிடுவ. காதுங்கிற உபாதியில் நீ பார்த்தா நீ என்னென்னு சொல்ல? கேட்பவன்னு சொல்கிற. மனங்கிற உபாதியில் உன்னை நீ பார்த்தினா உன்னையே நான் சிந்திப்பவன்கிற புத்தியில் பார்த்தோம் சொல்ல. இந்த உபாதியெல்லாம் நீங்கிடுச்சுன்னா நீ எப்படி ஒன்று பார்ப்ப? சைதன்யமாக தானே பார்ப்ப. உனக்கு எந்த விதமான டிஸ்டார்ஷனும் இல்லைல்ல. இந்த டிஸ்டார்ஷன் தான் விட்சேபம். அதை கவரிங் பண்ணுறது தான் ஆவரணம்.
உன்னையே மூடிட்டு உன்னை டிஸ்டார்ட் பண்ணுது. உன்னை அறியாமல் மறைத்து உன்னையே வேறு விதமாக காட்டுகிறது. இதை கொஞ்சம் சிந்திப்போம். இந்த மாயையினால் துவைதம் ஏற்படுகிறது. இதெல்லாம் மந்திரத்தில் இருக்கக்கூடிய சொற்கள். வாஸ்தவத்தில் தத்துவமோ இரண்டற்ற பிரம்மம். பிரஜாபதி சொல்லுகிறார், ஜீவனிடம் ஆத்மா என்பது சுயம் பிரகாசமான பரமாத்மாவே. அந்த பிரஜாபதி கடைசியாக முடிக்கிறார். தேவர்கள்லாம் போய் கேட்டாங்கல்ல, எங்களுக்கு ஓங்காரத்தை சொல்லிக் கொடுங்க, எனக்கு இந்த சிருஷ்டியை பற்றி சொல்லிக் கொடுங்கன்னு தான் அவங்க ஆரம்பத்தில் கேட்டோம் முதல் கிளாஸில். இப்போ அவர் முடிக்கிறார், டேய் நீ நான் சொல்லிகிட்டு இருக்கிறீங்கல்ல தேவரெல்லாம், அவங்க முன்னாடி நிற்கிறாங்க, எல்லாம் என்ன சொல்கிறீங்க, நான் உன் பேர் கேட்டாக்கா நீ வந்து சூரியன், நீ வந்து அக்னி அப்படின்னு ஆளாளுக்கு பேர் சொல்கிறீங்க. உங்களெல்லாம் உங்களுடைய உபாதியை வச்சு சொல்கிறீங்க. நீ வாயுன்ற, இவன் வந்து ஆப்பக தண்ணீருங்கிறான், இவன் மிருத்தியுங்கிறான், எல்லாம் தேவர்கள். நீங்கள் உங்களுக்கெல்லாம் இத்தனை பேர் எப்படி வந்தது? நீங்கள்லாம் ஒரு பொருள் தாண்டா. அதுதான் சைதன்யம், அது சுயம் பிரகாசமானது. இந்த உடம்பை நீ பார்க்கணும், இந்த உலகத்தை நீ பார்க்கணும். உன் மனசு இருக்குதா அப்படின்னு கேட்டோம்னா நம்ம பார்த்து சொல்கிறேங்கன்னு தான் சொல்லுவேன். நான் மனசுன்னு சொல்லுவேன். உனக்கு அறிவு இருக்குதா அப்படின்னு கேட்போம். எதை பற்றி அறிவு சார் அப்படி கேட்கும்போது, எப்படி இந்த பரோட்டா செய்வது அப்படின்னு நான் யோசனை பற்றி சொல்கிறேன் சார் அப்படின்னு சொல்லுவான்ல. தெரியும் சார், ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி பண்ணேன், இப்போ சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். அப்போ உங்ககிட்ட அறிவு இருக்கிறத நீ பார்க்குறல்ல. அப்போ எது ஒன்று பார்க்குதோ மீதி எல்லாம் அதனால் பார்க்கப்படுது. அப்போ நீ வெளிச்சம் அடிக்கிற எதில்? உன்னுடைய அறிவிலேயே. உன் அறிவு அப்படியே பார்க்குற, லைட் அடித்து பார்க்குற உள்ளுக்குள்ளே. அப்படி தான் செய்கிறாங்க சில பேர். அப்படியே தன் மனசுக்குள்ளே எப்போயோ பார்த்தேன், 10 வருஷத்துக்கு அப்புறம் ரயில்வே ஸ்டேஷனில் மீட் பண்ணி ஞாபகம் இருக்குதுல்ல சார், அப்போது அப்படின்னு ஞாபகப்படுத்துகிறான். அப்போ உள்ளுக்குள்ளே இருக்குது, ஆனால் யாரோ ஒருத்தன் லைட் அடிக்கிறான், அவன் பிரகாசம். நீ இருக்கிறியா அப்படின்னு கேட்கும்போது அவன் அந்த லைட்டை உள்ளே அடித்து பார்க்குறானா? இல்லை, அவன் தான் லைட். அதனால் ஸ்வயம் பிரகாசம். உலகத்தை எல்லாம் அறிகிறார்கள், தன்னை எப்படி அறிகிறாங்க? உலகத்தை கண்ணால் பார்க்குற, காதால் பார்க்குற. டே நீ இருக்கிறங்கிறது எதால் பார்த்த அப்படின்னு. சார் எதாலும் பார்க்க வேண்டாம் சார், நான் என்னாலேயே என்னை எப்பொழுதும் எதை துணை கொண்டும் பார்க்குறேன், என்னை எந்த துணையும் இல்லாமல் பார்க்குறேன். நிர்நிமித்தம். அப்போ நீ அப்படிப்பட்டவனாக இருந்ததுன்னா நீ எப்போதுமே ஆனந்தம் தானே, ஏன்னா அது சச்சிதானந்தம் தானே. நீ அப்போ உன்னை எப்படி பார்க்கணும்? ஸ்வயம் பிரகாசமாக பார்த்தியே, ஸ்வயம் ஆனந்தமாக பார்த்தியா? அது தப்பு தான், அதையும் பார்த்துடு. இப்போ நீ என்ன பண்ணணும்? ஆனந்தம் நானுன்னு பார்க்கணும். எப்படி பார்க்குறது? இது வரைக்கும் உன் ஆனந்தம் எப்படி கிடச்சிது? நிமித்தமாக கிடச்சிது. ஐஸ்கிரீம்ங்கிற நிமித்தத்தினால ஆனந்தம். ஒரு நல்ல பெரிய கார்ன்றதுன்னா அந்த நிமித்தத்தினால் ஆனந்தம். நம்மளுடைய ஆனந்தமெல்லாம் நிமித்த ஆனந்தம். ஆனால் உன்னுடைய ஆனந்தமோ நிர்நிமித்த ஆனந்தம் அப்படின்னு பார்க்கணும். அது இரண்டற்ற ஒன்று, அது சுயம் பிரகாசமானது, அது பரமாத்மாவே, அது நிர்நிமித்தமான ஆனந்தம். இந்திரியங்களுக்கு அது விஷயமே ஆகாது. இதை தான் நம்ம 4 மணி கிளாஸில் நம்ம பேசணும். நீ உனக்கு விஷயங்களுக்கு விஷயமா, இதை இந்திரியங்களுக்கு விஷயமாக மாட்டேன். மற்றதெல்லாம் உலகமெல்லாம் இந்திரிய விஷயங்கள், ஆனால் ஆத்மா மட்டும் இந்திரிய விஷயமாக இருக்காது. ஜகத் சர்வம் ஆத்மா, பரமாத்மாவை ஸ்வப்பிரகாசோ அப்பி அவிஷய ஞானத்வாத் ஞானன்னேவ ஹி அத்திரன விஜானாதி. அதை நானே, அதுவே நான் என்று பாருங்கள். அகம் ச சோகம் இதி என்று சொல்லி முடிக்கிறார். அறிந்த பொருளுக்கும் அறியாத பொருளுக்கும் அப்பாற்பட்டது என்று பிரஜாபதி சொல்கிறார். ஏன்னா உனக்கு தெரியும், உன் மனசில் உன் அறிவில் என்னெல்லாம் அறிந்து வைத்திருக்கிறேன்னு, அதுவும் நீ அறிவாய். சில விஷயங்கள்லாம் எனக்கு தெரியாது என்பதையும் நீ அறிகிறாய். நீ அறிபவன், அறிவுக்கும் அறியாமைக்கும் வேறுபட்டவன்னு தெரிஞ்சுக்க. ஏன்னா உன்னுடைய அறிவை பற்றியே உனக்கு தெரியுது, உன்னுடைய அறிவின்மையும் தெரியுது. எனக்கு இதெல்லாம் எனக்கு ஒன்றும் தெரியாது சார், ப்ளீஸ். இந்த பச்சை கலர் ஒயரை எதில் சொல்லணும், சிவப்பு கயிறெலாம் அதெல்லாம் தயவுசெய்து சொல்லாதீங்க சார். நிறைய சினிமா அந்த பாம்பு அடிக்கும்போது இதை வச்சு தான் ஓட்டிகிட்டு இருக்கிறாங்க. நாமளும் துடிக்கிறோம், சிவப்பா பச்சையா, சிவப்பா. எத்தனை படத்தில் தான் காட்டுவாங்க. நமக்கு அறிவும் தெரியுது, சிவப்பா பச்சையான்னு, ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று. ஆனால் எதுன்னு தெரியல. அப்போ நீ யார்? அறிவுக்கும் அறியாமைக்கும் அப்பாற்பட்டவனாக இருக்கிறாய்.
அறிவும் அறியாமையும் உலகத்தில் இருக்குது, உங்ககிட்ட அது இல்லை, நீ அதுக்கு வேறானவன் என்று தேவர்களே உங்களால் அது பார்க்கப்பட்டதா அப்படின்னு பிரஜாபதி கேட்குறார். உண்மையிலே அந்த மந்திரத்தில் கேட்குது, இப்போ புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நான் என்ன சொல்கிறேன்னு, நீங்கள் யாருன்னு தெரியுதா? பிரபு, பார்க்கப்பட்டது. பார்த்துட்டியா? இல்லை. மாயை இப்போது எங்கே போயிட்டு? இப்போ மாயை தான் மறைச்சிதுன்னு சொல்லிட்டு இருந்தோம், இப்போ எங்கே போச்சுங்கிறாரு. மாயை எங்கே மறைந்தது அப்படின்னு பிரஜாபதி கேட்குறாரு. அவங்க சைலண்ட்டாக இருக்கிறாங்க. மாயை ஒன்று இருந்தால் தானே மறையிறதுக்கு, பாம்புன்னு ஒன்று இருந்தால் தானே மறைஞ்சதுன்னு சொல்லுவாங்க. வெக்கக்கேடாக இருக்குது. பாம்பு மறைஞ்சிடுச்சிங்க சார். முதல்ல இருந்ததா? முதல்ல இல்லாதது இருக்குதுன்னு நினச்சிருக்கிறியா? அது மறைஞ்சா என்ன, இருந்தால் என்ன? எங்கே இருந்தனால் அதனால் என்ன? மாயை மறைந்தது ஆச்சரியமில்லை அப்படின்னு அந்த மந்திரம் சொல்லுது. நீங்கள் தாண்ட ஆச்சரியமானவர்கள். மாயை மறைஞ்சது ஆச்சரியம் இல்லை, நீங்கள் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்களா அது ஆச்சரியம். யூஎம் ஆச்சரிய ரூபா அப்படின்னு அதில் சொல்லுது. அதிலும் கூட ஆச்சரியம் இல்லைன்னு அவர் சொல்கிறார் பிரஜாபதி. இது கூட என்ன ஆச்சரியம்? இது பெரிய ஆச்சரியமா? நீங்கள் எப்பவுமே அப்படி தானே இருக்கிறீங்க, இன்றைக்கி தெரிஞ்சுக்கிட்டதால அப்படியா அப்படிங்கிற ஆச்சரியப்படுறீங்க. ஆத்மஸ்வரூபம் உங்கள் இயற்கையப்பா, ஆச்சரியப்படாதீங்க. பஷ்யாம ஏவ பகவன் நச வயம் பஷ்யாமோ நைவ வயம் வக்தும் சக்னுமோ நமஸ்தே அஸ்து பகவன். நாங்கள் பார்த்தேன் என்றும் சொல்ல முடியாது, பார்க்கவில்லை என்றும் சொல்ல முடியாது. இது எப்படிப்பட்டிருந்து விளக்குவதற்கு கூட சக்தியற்றவளாக நாங்கள் இருக்கிறோம். நமஸ்தே அஸ்து பகவன் அப்படின்னு அவங்க முடிக்கிறாங்க. அறியப்பட்டதாகவும் அறியப்படாததாகவும் அது உள்ளதே, அப்படி வர்ணிக்க கூட எனக்கு வார்த்தை இல்லையே, அனிர்வச்சனீயம் என்று இதுக்கு ஒரு ருக்கு மந்திரமும் இருக்கிறதுன்னு பிரஜாபதி சொல்கிறார். நீங்கள்லாம் சொல்கிறேன், என்னுடைய உபதேசம் கேட்டீங்க, மந்திரத்துலேருந்து உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். ஓதம் ஓதேன ஜானியா தனுக்ஞாதாரம் அந்தரம் அனுஜ்ஞாம் அத்வயம் லப்துவா உபதிரஷ்டாரம் அவ்ரஜேத் உபதிரஷ்டாரம் அவ்ரஜேத் என்று அது முடிக்குது. நீங்கள் விளங்கி கொண்டீர்கள், எங்கும் வியாபித்த ஆத்மாவை ஓங்கார உபாசனை அறிந்து கொள்ளுங்கள். அறிபவனாக இரண்டற்ற ஆத்மாவாக உங்களுக்குள்ளே இருப்பதாக அறியுங்கள். அறிந்தபின் உபதிருஷ்டாவான சாட்சி ரூபத்தில் நிலை பெறுங்கள் அப்படின்னு சொல்கிறார். உபதிருஷ்டா அப்படின்னு நமக்கு ஒரு பேர் கொடுத்துருக்கிறார். திரஷ்டா ஒருத்தர் இருக்கிறான், அவனுக்கு காரணமாக இருக்கிற உபதிருஷ்டா நீ தான் திரஷ்டா. திருக்கியவ ந திருஷ்யதே என்று இந்த உபனிஷத் நிறைவடைகிறது. அந்த மந்திரத்தோட உத்தரதாபனிய உபனிஷத் நிறைவு. நாம் இடைவேளைக்கு பிறகு மறுபடியும் சந்திப்போம். இருக்கட்டுமா?